Hallelujah. Hallelujah. God is a good God. கர்த்தர் நல்லவர். You have entered into the second half of 2025. 2025ஆம் ஆண்டின் இரண்டாம் பகுதிக்குள் வந்துவிட்டோம். We just look back, we were just having our watch night service. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இப்பொழுதுதான் விழிப்புணர்வு ஆராதனை நடத்தியது போல் இருக்கிறது. Today he has brought us hitherto. இன்றைக்கு இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We are beginning a new the second half of 2025. இந்த 25ஆம் ஆண்டின் புதிய இரண்டாம் பகுதியை ஆரம்பிக்கிறோம். How many of you are grateful to be in the house of the Lord this morning? இன்று காலை கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதை குறித்து எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாய் It's only இருக்கிறீர்கள்? his grace. அவருடைய கிருபை ஒன்றே காரணம். Lot of people tell us, நிறைய பேர் சொல்லுவாங்க, Pastor, on Mondays we are very excited after getting the spiritual food. பாஸ்டர் ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்ற உடனே திங்கட்கிழமை உற்சாகத்தோடு இருக்கிறோம். But as the week progresses, ஆனால் வார நாட்கள் செல்ல செல்ல we feel that we are losing our strength. எங்கள் பலனை எல்லாம் அற்றுப்போகிறதாய் உணர்கிறோம். Friday, Saturday we feel very weak. சனிக்கிழமைக்குள் மிகவும் பலவீனப்பட்டு நசிந்து விடுகிறோம். But we wait for Sundays. ஞாயிற்றுக்கிழமைகளுக்காய் காத்திருக்கிறோம். We wait to come to the house of God கர்த்தருடைய ஆலயத்துக்கு எப்பொழுது வருவோம் என்று காத்திருக்கிறோம். so that we can get our strength, மறுபடியும் பலனை get அடைவதற்காகத்தான். recharged. மறுபடியும் சாரமேறிக்குள்ள So when we go back, திரும்பி போகும்போது we go with the strength of the Lord. கர்த்தருடைய பலத்தோடு நாங்கள் போகிறோம். Hallelujah. 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 It is only his grace. அவருடைய கிருபை ஒன்றே காரணம். It is only his அவருடைய grace. கிருபை ஒன்றே. I don't know how many of you felt very tired yesterday, நேற்று தினம் எத்தனை பேர் மிகவும் களைப்பாய் உணர்ந்தீர்களோ or தெரியவில்லை. how many of you felt very lost yesterday. இல்லாவிட்டால் நேற்று தினம் எத்தனை பேர் தொலைந்து போனது போல் உணர்ந்தீர்களோ தெரியவில்லை. I'm sure many of you would have been in a very turmoil condition, உண்மையாகவே அநேகர் கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தவித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். because the Lord put a burden in our hearts, ஏனென்றால் எங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பாரத்தை வைத்தார். not only to pray for you, உங்களுக்காக ஜெபிக்கும்படி but மட்டுமல்ல, also to change the sermon. பிரசங்கத்தையே மாற்றும்படி சொன்னார். I was talking about a series until last week, கடந்த வாரம் வரை ஒரு தொடர் பிரசங்கத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். but the Lord changed the sermon. ஆனால் கர்த்தர் பிரசங்கத்தை மாற்றினார். So I know from that, அதிலிருந்து ஒன்றை அறிகிறேன். He knows everything that that goes in your heart. உங்கள் இருதயத்தின் கொந்தளிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Every emotional turmoil you're having, உணர்வு பூர்வமாய் உங்களுக்குள் இருக்கும் கொந்தளிப்புகள் எல்லாம் அவருக்கு you தெரியும். might have felt that you have lost it. நீங்கள் அதை இழந்து விட்டதாய் உணர்ந்திருக்கலாம். You might have felt that you cannot make it. அந்த இடத்தில் போய் சேர முடியாதுன்னு நீங்கள் உணர்ந்திருக்கலாம். But today, ஆனாலும் இன்று you are in his house. அவருடைய வீட்டில் அல்லவா இருக்கிறீர்கள். Today, இன்றும் you're standing as a victorious conqueror. நீங்கள் வெற்றி வேந்தனாய் அவர் நிற்கிறார். That is because of his grace. அவருடைய கிருபையினால் தான் அது ஆகிறது. Hallelujah. Hallelujah. Shall we close our eyes and say, கண்களை மூடி சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை ராஜா. நேற்றைய தினம் பலவீனமாய் இருந்திருக்கலாம், நேற்றைய தினம் சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், நேற்றைய தினம் அநேக கேள்விகள் உங்க மனதில் வந்து கொண்டே இருந்திருக்கலாம். ஒரு கேள்விக்கும் எனக்கு பதில் இல்லையே, ஒரு கேள்விக்கும் எங்க செல்வன் என்று தெரியல, குழம்பி போய் கைவிடப்பட்டது போல நான் உணர்ந்தேன். It is just a feeling. அது வெறும் உணர்வுதான். It's just a feeling that you might feel that everybody have deserted you. எல்லாருமே உங்களை கைவிரித்து விட்டார்கள் என்ற ஒரு உணர்வில் வாடினீர்கள். That would have made you feel as God deserted me. தேவனே என்னை கைவிட்டார் என்று கூட உங்களை யோசிக்க வைத்திருக்கலாம். Does God know where I'm going? நான் போகிற சூழல் கர்த்தருக்கு தெரியுமா? Does God know the pain that I'm bearing? என் வேதனை வெளி ஆண்டவருக்கு தெரியுமா? Does God know the confusion that I'm going through? நான் போய் கொண்டிருக்கும் பாதையின் குழப்பங்களை ஆண்டவர் அறிவாரா? I look at you and I want to encourage you. உங்களை பார்த்து சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். Yes, he knows, my dear brother. ஆம், என் அன்பு சகோதரனே, அவர் அறிவார். My dear sister, என் அன்பு சகோதரியே, he knows the path that you're taking. நீங்கள் போய் கொண்டிருக்கும் பாதையை அவர் அறிவார். நான் செல்கிற பாதை என் நேசர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். You're going to become like gold. நீங்கள் பொன்னாக மாறப் போகிறீர்கள். But during that time, ஆனால் அந்த இடைக்காலத்தில் you're not walking alone. நீங்கள் தனியே நடக்கவில்லையே. It is grace. அவர் கிருபை இருக்கிறது. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை.
பேர் சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாதது போல ராஜா, இந்த கிருபையில தாங்கிட யாரும் இல்லை. போது தள்ளாடி Thank you, Jesus. Thank you, Lord. Yes, Jesus. Lord, we need your grace. உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. We need your grace for the next 6 months. அடுத்த 6 மாதங்களுக்கு உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும். Lord, as a church, as we are entering into the next 6 months, சபையாராக அடுத்த 6 மாதங்களுக்கு நாங்கள் அடி எடுத்து வைக்கும்போது, even along with the people who are watching us online, இணைய வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கிற யாவரோடும் அடுத்த 6 Lord, we want to commit the next 6 months. அடுத்த 6 மாதங்களிடத்தில் ஒப்புக்கொடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. Lord, we want your grace. உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. We want your protection. உங்க பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும். We want your covering. உங்க மூடுதல் எங்களுக்கு வேண்டும். Lord, we are going to pray for all the families this morning. இன்று காலை எல்லா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, every single family that is represented here, இங்கே பிரதிநிதித்துவம் செய்திருக்கும் ஒவ்வொரு தனி குடும்பத்தையும், Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit, பரிசுத்த we ஆவியானவரே, call upon you. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். We call upon you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை We கூப்பிடுகிறோம். call upon you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, வாரும் ஐயா. Oh, come upon every single person, ஒவ்வொரு தனிநபர் மீதும் இறங்குவீராக. every single individual. தனித்தனியா இருக்கிற சத்தியம். Lord, we want to go on the offensive. ஆண்டவரே, நாங்கள் எதிர்த்தாக்கும்படி We கிளம்புகிறோம். want to pre-pray
for the next 6 months. அடுத்த 6 மாதங்களுக்காக முன்கூட்டியே ஜெபித்து விடுகிறோம். We are not going to wait and then pray later. பிரச்சனை வரும் வரை காத்திருந்து பின்பு ஜெபிக்க No, போவதில்லை. we are going to pre-pray. முன்கூட்டியே ஜெபிக்கிறோம். We advance in the kingdom of தேவ God ராஜ்யத்தில் முன்னேறி போகிறோம் ஐயா. because of the weapons of warfare are not carnal. எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா They are இராமல் mighty in God. அவைகள் தேவனுக்குள் பலம் To the உள்ளவைகள். pulling down of strongholds. அரண்களை நிர்மூலமாக்க So கூடியவைகள். as a congregation ஆகவே who சபையாராக believe in the blood of the Lamb of God, தேவாட்டுக்குட்டியின் திரு ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களாய், as families who believe in the name of Jesus, இயேசுவானவரின் திருநாமத்தை விசுவாசிக்கும் குடும்பங்களாய், as families who know the authority of a believer, ஒரு விசுவாசியின் அதிகாரத்தை அறிந்த குடும்பங்களாக Lord, we go on the offensive this morning. நாங்கள் இன்று காலை எதிர்த்தாக்க களமிறங்குகிறோம். We go ahead. நாங்கள் முன்கூட்டியே தாக்கி விடுகிறோம் We ஐயா. march ahead. நாங்கள் முன்னுக்கு அணிவகுக்கிறோம். We declare things ahead. நாங்கள் முன்கூட்டியே காரியங்களை பிரகடனம் பண்ணி We விடுகிறோம். speak things ahead. முன்கூட்டியே காரியங்களை பேசி விடுகிறோம். Just like how you did things. நீர் காரியங்களை செய்தது போலவே You spoke. நீர் பேசினீர். You spoke. நீர் And பேசினீர். then things came into உடனே existence. காரியங்கள் தோன்றிவிட்டன. So right now, ஆக இப்பொழுதும் on the first Sunday of the 7th month, 7ஆம் மாதத்தின் முதல் ஞாயிறில் Lord, we take charge நாங்கள் பொறுப்பெடுத்துக் over கொள்கிறோம். all the families of this church, இந்த திருச்சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பில் over all எடுக்கிறோம். the people under the umbrella of this church, இந்த திருச்சபையின் குடையின் கீழ் இருக்கும் எல்லா குடும்பங்களையும் all the பொறுப்பெடுக்கிறோம். fellowship churches, எங்களோட ஐக்கியத்தில் இருக்கும் எல்லா all the திருச்சபைகளையும், pastors under this church, இந்த திருச்சபையின் கீழ் இருக்கும் போதகர்கள் அனைவரையும், all the teenagers under this church, இந்த திருச்சபையின் கீழ் இருக்கும் இளம் வாலிபர்கள் all the அனைவரையும், little children under this இந்த church, திருச்சபையின் குடையின் கீழ் இருக்கும் சிறு பிள்ளைகள் all the அனைவரையும், grown-up adults under this church. இந்த திருச்சபையின் குடையில் இருக்கும் வளர்ந்த பெரியவர்கள் Lord, for the யாவரையும் next 6 months, அடுத்த 6 மாதங்களும் Lord, we declare நாங்கள் பிரகடனம் பண்ணுகிறோம், and decree ஆணையிடுகிறோம். for your protection, பாதுகாப்புக்காக for the blood of Jesus இயேசுவின் திரு ரத்தம் to cover every individual ஒவ்வொரு தனிநபரையும் மூடி from மறைப்பதாக, the top of the head to the sole of the feet, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை மூடட்டும். from the top of the head to the sole of the feet, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை every single person. ஒவ்வொரு தனிநபரும் Let your precious blood உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் cover them, Lord. மூடிக்கொள்ளப்படுவார்கள். Cover them, Lord. மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. Cover them, Lord. மறைத்துக் கொள்ளும் ஐயா. No evil will befall them. ஒரு பொல்லாப்புகளுக்கு நேரிடுவது இல்லை. No evil in their house. இவர்கள் வீடுகளுக்குள் பொல்லாப்பு வராது. No evil when they go out. இவர்கள் வெளியே போகும்பொழுது தீமை நேரிடாது. No evil when they commute in any vehicle. எந்த வாகனத்தில் பயணித்தாலும் ஒரு தீங்கும் Whether நேரிடுவதில்லை. they are walking, ஒரு நடந்தாலும் சரி, whether they are in the bus, அது பேருந்து whether பயணமானாலும், they are in the motorcycle, அவர்கள் இருசக்கர வாகனத்தில் whether they இருந்தாலும், are in the car, அவர்கள் காரில் whether பயணித்தாலும், they are in the train, அவர்கள் ரயில் பயணத்தில் whether they இருந்தாலும், are in the plane, ஏன் அவர்கள் ஆகாய விமானத்தில் பயணித்தாலும் கூட everywhere எவ்விடங்களிலே your people will be protected, உம்முடைய ஜனங்கள் Lord. பாதுகாக்கப்பட்டு இருப்பார்கள் ஆண்டவரே. No evil, ஒரு பொல்லாப்பு, no evil, ஒரு தீங்கு, no evil எந்த அநியாயம் shall befall on their homes. இவர்கள் வீடுகளுக்குள் வருவதில்லை. Lord, every family ஒவ்வொரு குடும்பமும் will கர்த்தாவே walk in health and healing. நல்ல ஆரோக்கிய சுகத்தில் வீறு Lord, we நடைபெறுவார்கள். pray நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. every sickness. எல்லா வியாதிகளும் Lord, you have said in Exodus 15, யாத்ராகமம் 15 சொன்னீரே, none of those diseases, அந்த வியாதிகளில் ஒன்றாகிலும், none of those bacteria, அந்த தொற்று கிருமிகளில் none of ஒன்றாகிலும், those germs, அந்த கிருமிகளில் ஒன்றாகிலும், oh, nothing will enter into your tabernacle. ஒன்றும் உங்கள் கூடாரத்துக்குள் நுழைவது இல்லை, Nothing will enter into your house. ஒன்றும் உங்கள் வீட்டுக்குள் வருவதில்லை. In the name of Jesus, இயேசுவின் we நாமத்திலே put a hedge of protection. பாதுகாப்பு வேலி அடைக்கிறோம். We put a hedge of protection பாதுகாப்பு வேலி அடைக்கிறோம் ஐயா. around their homes, வீடுகளை சுற்றிலும், around their doors, இவர்கள் வாசல் கதவுகளை around சுற்றிலும், their rooms, இவர்கள் அறைகளை சுற்றிலும், around their cooking vessels, இவர்கள் சமையல் பாத்திரங்களை சுற்றிலும், around their water, இவர்களுடைய தண்ணீரை around சுற்றிலும், the food. இவர்கள் ஆகாரத்தை In சுற்றிலும் Jesus' name, இயேசுவின் நாமத்திலே no sickness, ஒரு வியாதியும் no வருவதில்லை. bacteria, எந்த கிருமிகளும் no இல்லை, virus எந்த தொற்று will கிருமியும் இல்லை, penetrate into anyone. ஒருவருக்குள்ளும் ஊடுருவதில்லை. Little babies, பச்சிளம் குழந்தைகள், we pray for them. அவர்களுக்காய் No ஜெபிக்கிறோம். fever, எந்த ஜுரமும் no வரக்கூடாது, cough, எந்த no இருமலும், headache. எந்த தலைவலியோ, Grown-up people, வளர்ந்த in பெரியவர்களுக்கு Jesus' name, இயேசுவின் நாமத்தில், in Jesus' name, இயேசுவின் நாமத்தில் they will be free from sickness. வியாதியிலிருந்து விடுதலையாய் இருப்பார்கள். Every virus, எல்லா வைரஸ் கிருமிகளும், every infection, எல்லா உள்தொற்றின் in பாதிப்பும் Jesus' name, இயேசுவின் we நாமத்திலே burn it. நாங்கள் We சுட்டெரிக்கிறோம். burn every infection, எல்லா உள்தொற்றையும் சுட்டு பொசுக்குகிறோம் every ஐயா. virus. எல்லா வைரஸ்களும் Leave the people of God. தேவ ஜனங்களை விட்டு விலகுவதாக. No weakness in the body. சரீரத்தில் பலவீனங்கள் இருக்க Let கூடாது the ஐயா. muscles receive their strength. தசைகள் பலன் அடைவதாக. Let the bones
become stronger. எலும்புகள் வலுவடைவதாக. Let the knees become stronger. முழங்கால்கள் பலனடைவதாக. Every grown up adult, வளர்ந்த பெரியவர் ஒவ்வொருவரும் their youth will be renewed. அவர்களுடைய இளம் புதுப்பிக்கப்படுவதாக. Youth will be renewed. வாலிபம் புதிதாவதாக. They will run and not be weary. ஓடினாலும் சோர்வடைவதில்லை. They will soar like an eagle. கழுகை போல் உயர்ந்து They பறப்பார்களாக. will soar like an eagle. கழுகளை போல் உயர சிறகடித்து Oh, பறப்பார்கள். hallelujah. They will walk and they will not faint. இவர்கள் நடந்தாலும் இடறி விழுவதில்லை. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. 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 Lord, we pray for their finances. இவர்கள் பொருளாதார பணவளத்துக்காய் ஜெபிக்கிறோம். Every plan of the devil எதிராளியின் சைதிட்டங்கள் அனைத்தும் to steal their blessings, இவர்கள் ஆசீர்வாதங்களை சூறையாடும் எண்ணங்கள் எல்லாம், whether it is their growth அது இவர்கள் வளர்ச்சியானாலும் or whether it is their current investment இவர்களுடைய தற்காலிக மூலதனத்தை அபகரிக்க நினைத்தாலும் or the future opening, door openings, எதிர்கால வாசல் திறக்க கூடாதபடி தடுக்க நினைத்தாலும் every plan of the devil, பிசாசின் சைதிட்டங்கள் every எல்லாம், plan of the human, மனித சைதிட்டங்கள் in அனைத்தும் Jesus' name, இயேசுவின் நாமத்தில் we demolish all those plans. நாங்கள் அந்த திட்டங்களை எல்லாம் இடித்து We நொறுக்குகிறோம். bring it to nothing. நாங்கள் அதை ஒன்றுமில்லாமல் அவமாக்கி விடுகிறோம். Just like you brought the counsel of Ahithophel into nothing, அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கினது போலவே every plan, எல்லா சதி திட்டங்களும், every decision, எல்லா தீர்மானங்களும், every letter எல்லா கடிதங்களும் that is against the progress of the people of God, தேவ ஜனங்களுடைய முன்னேற்ற வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிற அனைத்தும் we cancel it அபத்தமாக்குகிறோம். in Jesus' name. இயேசுவின் We நாமத்தில் ask you to send your angels நீருடைய தூதரை அனுப்பும்படி கேட்கிறோம். to tear everything. எல்லாவற்றையும் கிழித்து எறிவார்களா, Let it be forgotten. அது மறக்கப்பட்டு போவதாக. Lord, instead we pray for your blessing. அதற்கு மாறாக உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறோம். Unexpected open doors, எதிர்பார்த்திராத வாசல்கள் திறக்கட்டும். unexpected blessing, எதிர்பார்த்திராத ஆசீர்வாதங்கள் குவியட்டும். unexpected multiplication, எதிர்பார்த்திராத பெருக்கங்கள் உண்டாகட்டும். unexpected acquisitions, எதிர்பார்த்திராத சொத்துடைமைகள் உண்டாகட்டும். unexpected promotions. எதிர்பார்த்திராத உயர்வுகள் அடையட்டும். In Jesus' name. இயேசுவின் In நாமத்திலே. Jesus' name. இயேசுவின் In நாமத்திலே. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus' இயேசுவின் name. நாமத்திலே. We declare it upon the people of தேவ God. ஜனங்கள் மீது நாங்கள் இதை பிரகடனம் பண்ணுகிறோம். Let it come and rest upon their heads. அது வந்து இவர்கள் சிரசின் மேல் தங்கி The இருப்பதாக. blessing of the Lord கர்த்தருடைய ஆசீர்வாதம் is rich and he adds no sorrow to it. அது ஐஸ்வர்யம் உள்ளது, அதோட ஒரு வேதனை கூட்டுவதில்லை. Hallelujah. 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 Finally, Lord, நன்றி we ஆண்டவரே. pray for your anointing to come upon them. உம்முடைய அபிஷேகம் மறுபடி ஜெபிக்கிறோம் ஐயா. Hallelujah. Hallelujah. Shall we all keep our hands on our head? எல்லாரும் கையை எடுத்து தலைமையில வைத்துக் கொள்வோமா? Shall we all place our hands upon our head? எல்லாரும் வலது கரத்தை எடுத்து கை மேல தலைமையில வச்சுக்கிடுங்க. Lord, as the people have placed their hands upon their head, தகப்பனே, ஒவ்வொருவரும் தங்கள் கையை தங்கள் தலைமையில் வைத்திருக்கும் Lord, போது we pray நாங்கள் for ஜெபிக்கிறோம். the next 6 months அடுத்த 6 மாதங்கள் that your anointing will come upon them. உம்முடைய அபிஷேகம் இவர்கள் மேல் ஆரோகணித்துக் The anointing கொண்டிருக்கட்டும். that breaks every yoke. எல்லா நுகங்களையும் முறிக்கும் That அபிஷேகம். anointing that removes all peacelessness. எங்கள் சமாதான கேட்ட வேரோடு பிடுங்கி எறியும் அபிஷேகம். Anointing that fills them with joy. சந்தோஷத்தால் எங்களை ஆட்கொள்ளுகிற உம்முடைய அபிஷேகம். Anointing that fills them with grace. உம்முடைய கிருபையினால் இவர்களை நிரப்பும் உம்முடைய அபிஷேகம். The anointing that fills them with wisdom. உம்முடைய ஞானத்தால் இவர்களை நிரப்பக்கூடிய உம்முடைய அபிஷேகம். Oh, the anointing that fills them with the hope. உம்முடைய நம்பிக்கையினால் இவர்களை நிரப்பும் அந்த அபிஷேகம். Faith in everyone. ஒவ்வொருவருக்குள்ளும் விசுவாசம், Faith in the talk. பேச்சில விசுவாசம், Faith in their walk. நடக்கையில் விசுவாசம், Faith in their decisions. தீர்மானங்களிலே விசுவாசம், Faith in their actions. செயல்களிலே விசுவாசம். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Upon every person, Lord. ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே. Upon every person. ஒவ்வொருவர் For மீதும் the ஐயா. next 6 months. அடுத்த 6 மாதங்கள் When we come on December நாங்கள் 31st, டிசம்பர் 31ஆம் தேதி we're going கூடி to only வரும்போது listen to testimony after testimony. சாட்சியின் மேல் சாட்சிகளை கேட்டுக்கொண்டே Because இருக்க we போகிறோம். pre-pray. நாங்கள் முன்கூட்டியே We ஜெபித்து pre-pray. விடுகிறோம். முன்கூட்டியே And we ஜெபிக்கிறோம். pre-praise. முன்கூட்டியே துதிக்கிறோம் We ஐயா. pre-praise. முன்னமே துதித்து Lord, we விடுகிறோம். thank you for all your blessings. உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி Hallelujah. சொல்லுகிறோம். Shall we just Hallelujah. sing the song and shall we finish it? ஒரு இந்த பாடலை பாடி உங்க முடிப்போம். கிருபை இல்லாம நாங்க ஒன்றுமில்லை. For the next 6 months கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? அடுத்த 6 மாதங்கள் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் மட்டுமே காணப்படட்டும். பிசாசுக்கு எந்த விதத்திலும் குழப்பத்தை கொண்டு வருகிறதோ, சோர்வை கொண்டு வருகிறதோ, கர்த்தாவே இழப்பை கொண்டு வருகிறதோ, எதுவுக்கும் எங்க குடும்பத்துல நுழைவு இல்லை. No permission, no permission granted. அவனுக்கு அனுமதி Permission கொடுக்கப்படவில்லை. denied. அனுமதி மறுக்கப்பட்டது. We refuse it நாங்கள் அதை because மறுக்கிறோம். we are worshipers. நாங்கள் ஆராதிக்கிறோம். கரங்களை உயர்த்தி கொள்ளலாம். கிருபை வேண்டுமே Hallelujah. உங்க கிருபை Oh, thank you, Lord. போதுமே Thank you, Lord. உங்க கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். அடுத்த 6 மாதங்களுக்கு அடுத்த 6 மாதங்களுக்கு
exalt you, Lord. Mighty one of Israel. We bless you, Lord. The victorious conqueror. The great I am. The Almighty God. We bless you. We praise you. We thank you. We thank you for the victory. ஜெயத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for your goodness. உங்க நன்மைக்கு நன்றி அப்பா. Thank you for all that you're going to do in the next 6 months. அடுத்த 6 மாதங்களில் செய்யப்போகிற சகல பாக்கியங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம். Wow, how many surprises you have prepared for your people. எத்தனை வியப்பூட்டும் ஆச்சரியமுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி Oh, we வைத்திருக்கிறீர். just cannot wait to see all that. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு இப்போ நேரம் இல்லப்பா, Oh, பொறுமை we're going to இல்லை. get excited and ready for our testimonies. எங்கள் சாட்சிகளுக்கு நாங்கள் பரவசத்தோடு Oh, ஆயத்தப்படுகிறோம். you're a good God. நீர் நல்ல You're தேவன். not a partial God. நீர் பாரபட்சம் உள்ளவர் You அல்ல. love us all the same. நீர் எப்பொழுதும் எங்களை ஒரே விதமாய் We பார்க்கிறீர். give you all the glory. மகிமை எல்லாம் In உமக்கே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Hallelujah. 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 Please be seated in the house of the Lord. கர்த்தருடைய ஆலயத்தில் தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள். Wow, God is a good God. கர்த்தர் நல்லவர். He's got a surprise stored for everybody. ஒவ்வொருவருக்கும் பல வியப்பூட்டும் ஆச்சரியங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. How many of you like surprise gifts? எத்தனை பேருக்கு ஆச்சரியமான பரிசுனா பிடிக்குங்க? Amen. So I see so many hands. நிறைய கையை Wonderful. பார்க்கிற அற்புதம். Usually during Christmas when we used to live in the US, பொதுவாக அமெரிக்க நாட்டில் நாங்கள் கிறிஸ்துமஸ் நாட்களில் வாழ்ந்தபோது on the day of Christmas, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு we used to pack gifts for all our family members. எங்கள் குடும்பத்தார் எல்லாருக்கும் நாங்கள் பரிசு பொட்டலங்களை பொதிந்து வைத்திருப்போம். We used to have a lot of gifts under the tree. நாங்க மரத்துக்கு கீழே நிறைய பரிசுகளை வைத்திருப்போம். Because each person will give everyone a gift. ஏன்னா ஒவ்வொருவரும் இன்னொருத்தருக்கு ஒரு பரிசு கொடுப்பாங்க. Sometimes we might give more than one gift to some people. சில நேரம் சிலருக்கு ஒன்றுக்கும் அதிகமான பரிசுகளையும் நாங்கள் கொடுப்போம். But everything is a surprise. ஆனா எல்லாமே ஆச்சரியம்தான். We used to record the whole gift wrapping ceremony. அந்த பரிசு பொட்டலங்களை அவங்க பிரிக்கிறது எல்லாத்தையும் நாங்க அப்படியே பதிவு செய்து வைத்திருப்போம். After we play all that video, அந்த வீடியோ காணொளி தொகுப்பை எல்லாம் பார்த்த பின்பு we will see how exciting everybody is when they open the gift. ஒவ்வொருத்தரும் அந்த பரிசு பொட்டலத்தை திறக்கும் பொழுது எவ்வளவு உற்சாகப்படுறாங்கன்னு பார்ப்போம். Truly we don't know what is inside. உண்மையிலே உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. When we open it, ஆனா திறக்கும் போது something that we really desire and we like. உண்மையிலே ரொம்ப நாள் நாங்க ஆசைப்பட்டு விரும்பி இருந்த ஒரு See காரியம். what we do in our family. குடும்பத்துல என்ன செய்வோம்னா Throughout the year, வருஷம் முழுவதும் we will observe our family members. எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொண்டே இருப்போம். We will try to see what is that they are desiring. அவங்க உள்ளத்துல எதை ஆசைப்படுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். We will make a mental note. நாங்க அத மனசுல குறிச்சுக்கிடுவோம். And we know what they like. எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். Then we go and buy that. அத போய் வாங்கிட்டு வருவோம். Even Pastor Caleb used to do that. ஃபர்ஸ்ட் கலவையோ அதை செய்வாங்க. He used to watch everybody, what is that when we go to shop, what is that we touch and see. கடைக்கு போகும்போது எதை தொட்டு பார்க்கலாம்னு ஒவ்வொருத்தரையும் பார்ப்பாங்க. Everybody makes a note. எல்லாரும் அதை குறிச்சுக்கிடுவாங்க. That is what when we open the gift. அதுதான் அந்த பரிசை திறக்கும் போது Every gift will be something that we get excited. ஒவ்வொரு பரிசுமே எங்களை குதூகலத்தில் பூரிக்க வைக்கிறதா தான் இருக்கும். I don't think so all through those years not even one gift was like a blah. அத்தனை வருஷங்கள்ல இதானே இந்த பரிசு இல்லையான்னு நாங்க யோசித்ததே இல்லைங்க. Every gift was a thought filled gift. எல்லா பரிசுகளுமே சிந்தனையோடு செய்யப்பட்ட பரிசு. So if just a human being takes so much time to know what we like and take time to buy, மனித பிறவிகளாய் இருக்கிற நாங்களே ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்பதை மனதில் குறித்து அதையே வாங்குவதற்கு இவ்வளவு கருத்தோடு சிரத்தை எடுத்துக்கொண்டால் how much does our heavenly Father love us? நம்முடைய பரம தகப்பன் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார். See, sometimes we don't see him. சில நேரம் நாம் அப்படி அவரை பார்ப்பதில்லை. So we think that he does not know us. அதனால நம்மளெல்லாம் அவருக்கு தெரியாது நாமே நினைத்துக் கொள்கிறோம். We might think he does not know my desires. ஏன் ஆசைலாம் ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோங்க. But he knows everything. ஆனால் அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Deep down in our heart. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துக்குள் இருக்கும் அந்த ஆசையை We don't even have to go to the shop and touch and see those things. அதெல்லாம் கடைக்கு போய் ஆசையா தொட்டு தொட்டு பார்க்கணும்னு கூட இல்லைங்க. Deep down in our heart. இதயத்தின் ஆழத்துக்குள் ஆசைப்பட்டால் போதும். What is that we desire? அப்படி நம்ம ஆசைப்பட்டு விரும்புகிறது என்னங்க? He knows it. அது அவருக்கு தெரியும். But when to give that? ஆனா அது எப்பொழுது கொடுக்க வேண்டும்? He knows when to give it. அதை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். Hallelujah. Hallelujah. God loves us so much. அந்த அளவுக்கு அதிக நம்மை We நேசிக்கிறார். can go on thanking him. அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே We can இருக்கலாம். go on worshiping அவரை him. ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம். Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆண்டவருக்கே துதி God is உண்டாகட்டும். good. கர்த்தர் நல்லவர். God is a wonderful God. தேவன் அற்புதமான தேவன். Last Saturday, not the last Saturday, the previous Saturday we went for the men's retreat.
கடந்த சனிக்கிழமைக்கு முந்தின சனிக்கிழமை ஆண்கள் ஒடுக்க ஐக்கிய கூடுகைக்கு I'm சென்றிருந்தோம். sure you all would have seen the video last Sunday. போன வாரம் நீங்க எல்லாரும் அந்த காணொளி தொகுப்பை பார்த்திருப்பீங்க. Oh, it was so fantastic. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. Right from 7 o'clock in the morning காலை 7 மணில இருந்தே until we came back here. நாங்க திரும்பி இங்க வந்து சேருகிற I வரைக்கும் think every second was packed with the anointing and the love and the power of God. ஒன்றாய் நாங்கள் செலவிட்ட ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய அபிஷேகத்தின் பேரன்பின் வல்லமையிலே நிரம்பி ஆரோகணித்துக் கொண்டிருந்தது. God was so gracious. கர்த்தர் மிகவும் கிருபை உள்ளவராய் He இருந்தார். took care of every aspect. ஒவ்வொரு அம்சத்தையும் பொறுப்படுத்திக் கொண்டார். Amazing memories. ஆச்சரியமூட்டும் நினைவுகள். But when we went, we prayed for God to give us good weather. புறப்பட்டு போகும்போதே நல்ல வானிலை தரும்படி ஆண்டவரை ஜெபித்து விட்டு சென்றோம். Especially a lot of men, they desire to go and play in the beach water. அதிலும் குறிப்பாக अनेक ஆண்கள் கடல் நீரிலே போய் விளையாட ஆசைப்பட்டார்கள். So we all went into the beach and we all played in the water. எல்லாரும் கடல்ல தண்ணில இறங்கி விளையாடினோம். It was so nice to see all the amazing men of a church become like little young teenage boys. வியக்க வைக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சகோதரர்கள் ஆண்கள் ஒரு சின்ன குழந்தையை போல் தண்ணீர் விளையாடனை பார்க்கும் பொழுது பெரும் இன்பமாய் இருந்தது. I'm sure the wives or the mothers of such men would have been curious to know how they behaved. நிச்சயமாகவே வந்த சகோதரர்களை அனுப்பி வைத்த மனைவிமார்கள் தாய்மார்கள் எப்படிலாம் அவங்க நடந்து கொண்டார்கள் என்று அறிய ஆர்வத்தோடு இருப்பீங்க. Oh, they were so fantastic. ரொம்ப பிரமாதமா இருந்தாங்க. I'm sure they won't show that side of their character at home. நிச்சயமா அவங்க வீட்ல அவர்களுடைய அந்த பக்கம் ஒரு நடத்தையை காமிச்சிருக்கவே மாட்டாங்க. They were very free. விடுதலையோடு இருந்தாங்க. They were very liberated. அவங்க எந்த கட்டுகளும் இல்லாமல் இருந்தது போல் இருந்தது. All their college youth days came out. கல்லூரி வாலிப நாட்கள் துடிப்போடு திரும்பி வந்தது. Anyway, we had a good time at the beach. கடல்ல நல்ல ஒரு சந்தோஷமா And இருந்தோம். then we drove back to the city. பட்டணத்துக்குள் மறுபடியும் வாகனத்தில் The திரும்பி traffic வந்தோம். was not bad. போக்குவரத்து அவ்வளவு மோசமாலாம் இல்ல. Then when we came near Brooklyn Road, பிர்க்லின் சாலைக்குள்ள வரும்போதுதான் suddenly it started to rain. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. It started to rain heavily. பலத்த மழை. Then so we thank God that nothing happened when we were there. நாங்க அங்க இருந்தப்போ இப்படி எந்த அசம்பாவிதம் ஏற்படவில்லை என்று ஆண்டவருக்கு நன்றி சொன்னோம். The same city, இது ஒரே பட்டணம் தான். but in ECR there was no rain. ஆனால் கிழக்கு கடற்கரை சாலையில் மழை பெய்யவில்லை. But in Brooklyn Road there was heavy rain. ஆனால் இந்த பிர்க்லின் சாலையிலே கடும் மழை பெய்தது. Same bus came through all those different areas. ஒரே பேருந்து அத்தனை வித்தியாச பகுதியிலையும் கடந்து வந்தோம். One area experienced normal weather. ஒரு பகுதியிலே இயல்பான வானிலை. And the other area experienced wet weather. ஆனால் மற்ற பகுதியோ ஒரு ஈரமான வானிலையை அனுபவித்தோம். I was just thinking like that. நான் இப்படியா நினைச்சு பார்த்தேங்க. Same word of God ஒரே தேவனுடைய வார்த்தை தான் can be preached in the same house of God. ஒரே தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கிக்கப்படலாம். All the same audio speakers. அதே ஒலி பெருக்கிகள். People might be seated everywhere. மக்கள் எல்லா இடங்களிலும் உட்கார்ந்து இருக்கலாம். But some people can receive it differently. ஆனால் சிலர் அதை வேறு விதமாய் உள்வாங்கிக் கொள்வார்கள். When they are distracted, கவனம் சிதறி when இருக்கும் they're போது, looking here and there, இங்கும் அங்குமாக வேடிக்கை பார்க்கும் they போது may not get the real essence of it. வசனத்தின் மெய்யான சாரத்தை உள்வாங்க கூடாமல் போய்விடலாம். But at the same time, ஆனால் அதே the நேரத்தில் same word, இதே வார்த்தை some people will be very hungry and thirsty. சில பசித்தாக வேட்கையோடு காத்திருக்கும் போது When they hear the word of God, வசனத்தை அவர்கள் கேட்கையில் they might receive it differently. அவங்க அதை வேற மாதிரி உள்வாங்கிக் கொள்ளக்கூடும். How we receive it is up to us. வசனத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது நம்மை பொறுத்து தான் You இருக்கிறது. can be like a person in ECR, very dry weather. நாம் கிழக்கு கடற்கரை சாலை ஒரு காய்ந்த வானிலையில் போல் Or இருக்கலாம். you can be like the person in Brooklyn Road, filled with the wetness, the anointing of the Lord. இல்லாவிட்டால் பிரிக்லின் சாலையிலே கர்த்தருடைய அபிஷேகத்தின் மழையின் நனைந்து ஈரத்தோடு Same இருக்கக்கூடும். city, அதே பட்டணம் but தான். two different இரண்டு experiences. வித்தியாசப்பட்ட அனுபவங்கள். Same word, ஒரே வார்த்தை, same place, ஒரே இடம், but multiple ஆனால் experiences. பலதரப்பட்ட வித்தியாச That is அனுபவங்கள். totally up to அது us. முற்றிலும் நம்மை சார்ந்து இருக்கிறது. Hallelujah. ஹalleluya. How many of you are hungry for the word of God? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காய் பசியோடு இருக்கிறீர்கள்? Oh, shall we open our mouth and say, வாய் திறந்து எல்லாரும் I சொல்லுவோம். thirst for the word of God. வசனத்துக்காய் தாகத்தோடு I தவிக்கிறேன். am hungry for the word of God. வசனத்துக்காய் பசி வேட்கையோடு I am இருக்கிறேன். attentive. நான் கவனமாய் I இருக்கிறேன். want to receive the revelation. வெளிப்பாடை உள்வாங்கிக் கொள்ள My விரும்புகிறேன். ears are open. என் செவிகள் திறந்திருக்கின்றன. Hallelujah. Hallelujah. I'm a good ground. நான் நல்ல நிலம். Because in the parable we read, அந்த ஊமையில் the படிக்கிறோமே, seed was sown in different places. அந்த விதை பல இடங்களில் விதைக்கப்பட்டது. But the good ground நல்ல நிலமோ gave much yield. மிகுந்த பலனை கொடுத்தது. But thorny ground முட்நிலமோ or sand does not, we don't know what happens there. அங்க மணலுக்கு என்னாச்சு நமக்கு தெரியல. Shall we open our mouth and say, வாய் திறந்து I am அறிக்கையிடுவோம். a good ground. நான் நல்ல நிலமையா. I am a good ground. நான் வளமான நல்ல I am நிலம். a good ground. நான் ஒரு நல்ல நிலம். When the seed is sown, அங்க விதை see, விதைக்கப்படுகிறது. regardless the seed will be sown.
அங்க எங்க எல்லா இடத்துலயும் விதை தான் The விதைக்கப்படுது. seed will be sown by the Lord. கர்த்தரால் விதை விதைக்கப்படும். I want to challenge every one of you நான் ஒவ்வொருவருக்கும் சவால் விடுகிறேன். to focus and ask the Lord for His revelation. கர்த்தாவே உம்முடைய வெளிப்பாடை தாரும் என்று கவனத்தோடு Shall கேளுங்கள். we raise our Bibles in our hands? வேத புத்தகத்தை உயர்த்தி பிடிப்போமா? Father God, we thank you for your precious அப்பா word. பிதாவே விலையேறப்பட்ட உம்முடைய வார்த்தைக்கு நன்றி Lord, we சொல்கிறோம். are hungry for your உம்முடைய word, வார்த்தைக்காக பசி வேட்கையோடு thirsty இருக்கிறோம். for your word. உம்முடைய வசனத்துக்காய் தாகத்தில் What do you தவிக்கிறோம். want to teach me today? இன்னைக்கு நீர் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க What do you விரும்புகிறீர்? want to impart in me today? இன்னைக்கு எனக்குள் எதை உட்புகுத்த விரும்புகிறீர்? I am all ears today. இன்னைக்கு நான் முழுவதும் உம்முடைய சொந்தமாய் Remove இருக்கிறேன். every disturbance, எல்லா இடையூறுகளையும் every அகற்றிவிடும். distraction. எல்லா கவன சிதறலையும் Help me தகர்த்தெறியும். to be focused. முழுவதும் கவனம் செலுத்த உதவி It's செய்யும். all about you, Jesus. முழுவதும் உம்மை பற்றியது இயேசுவே. Holy Spirit is only about you. பரிசுத்தாவியானவர் இது உம்மை பற்றியது We give you all the மட்டுமே. glory. மகிமை எல்லாம் In உமக்கே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென் ஆமென். Hallelujah. 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 That is a good God. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். Last week, Pastor Caleb was talking to a few people. கடந்த வாரம் பாஸ்டர் காலேபையா சிலரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். As he was talking, அவர்கள் பேசும்போதே he said something, சில காரியங்களை சொன்னார்கள். and that really resonated in me. அது உண்மையில் எனக்குள் எதிரொலிக்க தொடங்கி He விட்டது. said, the Lord will give divine interruptions. கர்த்தர் தெய்வீகமான தடங்கல்களை ஏற்படுத்துவார்னு சொன்னாங்க. And I just, it was very powerful, and I just kept it in my mind. வல்லமை நிறைந்த அந்த வார்த்தையை அப்படியே என் மனதுக்குள் வைத்துக் கொண்டேன். But I was waiting in the presence of the Lord to come for today. இன்றைக்கு இங்கே வரும்படி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தேன். Yesterday, the Lord completely changed what I was planning on speaking today. இன்றைக்கு பேச வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்த எல்லா தியானத்தையும் நேற்று கர்த்தர் முழுவதும் மாற்றி The விட்டார். Lord brought to my mind that phrase, அந்த சொற்றொடரை கர்த்தர் என் மனதில் divine ஞாபகப்படுத்தினார். interruptions. தெய்வீக தடங்கல்கள். As I was thinking about it, நான் அதை யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது I clearly heard another two phrases. தெளிவாக மற்றும் ஒரு இரண்டு வார்த்தைகளை கேட்டேன். Divine interruptions தெய்வீக தடங்கல்கள் will lead to divine அது connections, தெய்வீக தொடர்புகளுக்கு நடத்தும். will lead to divine breakthroughs. அதங்கிருந்து தெய்வீகமான தடைகளை உடைத்து ஊடுருவ செய்யும். Hallelujah. Hallelujah. I repeat again, திரும்ப சொல்கிறேன். divine interruptions தெய்வீகமான தடங்கல்கள் leads to divine connections, தெய்வீக தொடர்புகளின் இணைப்புக்குள் சேர்த்து leads to divine breakthroughs. தெய்வீகமான தடை உடைவின் ஊடுருவுக்குள் சேர்த்து விடும். I will only cover the first point today. முதல் குறிப்பை மட்டும் இன்றைக்கு நான் பேசுகிறேன். Hallelujah. Hallelujah. Are you all happy this morning? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy this morning? எல்லாரும் சந்தோஷமா? Can we say a hallelujah? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. God is good. கர்த்தர் So நல்லவர். the opening verse is 1 Samuel chapter 14 verse 45 in திருமுகல் வசனம் NKJV version. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். In NKJV version, அது புதிய ஜேம்ஸ் அரசன் it's about the மொழியாக்கம். Michmash war with Jonathan. யோனத்தான் அந்த மிக்மாசிலே யுத்தம் செய்கிற ஒரு He fights சூழ்நிலை. against the Philistines. பெலிஸ்தர்களுக்கு எதிராக It's களமாடுகிறார். one of the stories that I really use it in my practical life. என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துகிற ஒரு சம்பவம் And இதுவாகும். verse 45 says, 45ஆம் வசனம் for சொல்லுகிறது. he has worked with God this day. இந்நாளில் கர்த்தர் அவனோடு இருந்து கிரியை செய்தார். For he has worked with God this day. இந்நாளிலே கர்த்தர் அவனோடு இருந்து காரியத்தை நடப்பித்தார். Hallelujah. ஹல்லேலூயா. Jonathan worked with God that day. அந்நாளிலே யோனத்தான் தேவனோடு இருந்து காரியத்தை நடப்பித்தார். Just like Jonathan, யோனத்தானை போலவே you and I, நீங்களும் நானும் we have to work with God every day. ஒவ்வொரு நாளும் தேவன் துணை நிற்க கிரியை செய்ய See, வேண்டும். sometimes we separate, isolate ourselves from God. சில நேரங்களிலே தேவனை விட்டு நம்மை நாம் பிரித்து தனிமைப்படுத்திக் Oh, கொள்கிறோம். he is God. அவர் He is தேவனுங்க. divine. அவர் தெய்வீகமானவர். He is amazing. அவர் ஆச்சரியமானவர். But I'm just a human. ஆனா நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே. But the purpose of God's creation தேவ சிருஷ்டிப்பின் நோக்கமே is so that we can partner with God and we can do things on this earth. தேவனோடு கூட்டாளியாய் கரங்கோர்த்து பூமியில் காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்குதான். All through the word of God we read people working with God. தேவனுடைய வார்த்தையின் பக்கங்கள் முழுவதும் மக்கள் தேவனோடு இணைந்து காரியத்தை நடப்பித்ததாக தான் பார்க்கிறோம். Sometimes you might have people along with you. சில நேரம் உங்க கூட சில ஜனங்கள் இருப்பாங்க. Sometimes you might be alone with just an armor bearer like Jonathan and working with God. ஆனால் சில நேரங்களிலே யோனத்தானுடைய ஆயுததாரியும் போல் இருவர் மட்டும் இணைந்து கர்த்தரோடு இருந்து கிரியை நடப்பிக்கிறதா இருக்கலாம். So the concept, the purpose for us is to work with God. தேவனோடு இணைந்து காரியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கமே, கோட்பாடு. You might wonder, how can I work with God? அது எப்படிங்க நான் தேவனோடு கூட இணைந்து காரியத்தை செய்ய முடியும் நீங்க I யோசிக்கலாம். don't have any talent. எனக்கு ஒரு தாளந்தும் இல்லை. I don't have any super anointing. எனக்கு எந்த சூப்பர் மேற்பட்ட அபிஷேகமும் இல்லை. How can I work with God? நான் எப்படி தேவனோடு சேர்ந்து Or காரியம் where செய்ய will முடியும்? I work with God? நான் தேவனோடு எங்க இருந்து காரியத்தை செய்ய முடியும்? Wherever you are. நீங்க எங்க இருந்தாலும் சரி, Whether it is a school அது பள்ளியே or ஆனாலும், work அது வேலை or ஸ்தலமானாலும், college
கல்லூரியானாலும் or at home, என் வீட்டிலே ஆனாலும் wherever as children of God are, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் இடம் எதுவானாலும் சரி, He is expecting us to work with Him every day. ஒவ்வொரு நாளும் அவரோடு சேர்ந்து நாம் காரியத்தை நடப்பிக்கும்படி அவர் எதிர்பார்க்கிறார். Every single day, ஒவ்வொரு நாளும் we make our decisions with God. தேவனோடு சேர்ந்து தீர்மானம் எடுக்க வேண்டும். Where we go, போகும் இடம் எது, we go with God. தேவனோடு போக வேண்டும். Who to speak to, யாரோடு பேச we வேண்டும், ask God and we speak with them. தேவனிடத்தில் கேட்டு அவர்களோடு பேச வேண்டும். What we decide, நாம் என்ன தீர்மானித்தோம், what we plan, என்ன we திட்டமிட்டோம், check with God, தேவனிடத்தில் சோதித்து and then we plan with God. அதற்கு பின்பு தேவனோடு So when we are சேர்ந்து doing like அதை that, செய்யும்போது we are going to be working with God constantly. நான் எப்பொழுதுமே தேவனோடு சேர்ந்து காரியத்தை I நடப்பிக்கிறவர்களாக encourage காணப்படுவோம். everyone to be very mindful of this concept இந்த ஒரு கோட்பாடு ஒவ்வொரு சிந்தனையும் எப்பொழுதும் நினைவில் இருந்து கொண்டே இருக்க as we வேண்டும். start the day. நாம் நாளை ஆரம்பிக்கும் போதே Let's talk with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோடு ஆரம்பிக்க வேண்டும். What do you want me to do with you today? இன்னைக்கு உம்மோடு சேர்ந்து நான் என்ன செய்ய சித்தமாக What are இருக்கிறேன், we going to do today? இன்னைக்கு நாம் என்ன செய்ய போறோம், Where are we going today? இன்னைக்கு நாம் எங்க போக Who போகிறோம், are we meeting today? யாரெல்லாம் இன்னைக்கு சந்திக்க How can போகிறோம், I be a blessing to someone today? இன்னைக்கு நான் ஒருவருக்கு எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும். If we are conscious like that, இப்படி நாம் விழிப்புணர்வோடு இருந்தால் then we can be like Jonathan, யோனத்தானை போலவும் இருப்போம். working continuously with God. எப்போதும் தேவனோடு துணை நின்று காரியம் But செய்வோம். while we are doing all that, இதெல்லாம் நாம் ஏன் செய்கிறோம், sometimes in life, வாழ்வில் சில வேளைகளில் there will be some சில interruptions. தடங்கல்கள் ஏற்படும். Everything will be going so smooth. எல்லாமே மிருதுவாய் போய் கொண்டுதான் இருக்கும், Everything as planned. எல்லாம் திட்டமிட்டபடி But நடக்கும். suddenly in life, ஆனா வாழ்வில் திடீரென்று something will come to an halt. சடுதியாய் அப்படியே ஒன்று Some நின்றுவிடும். interruptions. ஏதோ தடை வந்துருங்க. Oh, I don't know what to do after this. இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தெரியலையே. Everything looked like as though it is going in a good pace. எல்லாமே நல்ல வேகமா சீரா போயிட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. But all of a sudden, ஆனால் திடீரென்று பார்த்தா some changes happen. திடீர்னு ஏதோ மாறிடுச்சு. And everything is slowly coming down. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிறுத்தத்துக்கு I don't வந்துருச்சு. know when it will start again. மறுபடியும் எப்ப ஆரம்பிக்குமோ தெரியலையே. Or should I just stay here and stay pause? இல்லாவிட்டால் இங்கேயே அப்படி நின்று நான் அமைதியாக இருக்க Or வேண்டுமோ, do I have to close or stop that progress? இல்லாவிட்டால் இந்த வளர்ச்சி அவ்வளவுதான் மூடி இழுத்து கொண்டு விட Or for வேண்டுமோ. some people, சிலருக்கு you might be thinking, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், in everybody's life they are progressing. எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறி கொண்டே But இருக்கிறார்கள். in my life, ஆனா என் வாழ்க்கை I have not seen any progress. ஒரு வளர்ச்சியும் பார்க்கலையே, I have not seen any growth. எந்த முன்னேற்றத்தையும் பார்க்கலங்க. Things have come and stopped my growth. என்னுடைய காரியங்கள் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி விட்டன. Is it the devil that is doing it? பிசாசு அதை செய்றானா? See, our minds have been very tuned to think that anything goes wrong, it is the devil. எது தப்பா நடந்தாலும் அதுக்கு பிசாசு தான் காரணம்னு யோசிக்கிற அளவுக்கு உடைய மனதிலே நாம் முடிவெடுத்து பழகி போய் But விட்டோம். as a child of God who is going stronger and deeper in the walk of God, தேவனோடு உள்ள நடக்கையிலே மிகவும் ஆழமாய் உறுதியாய் இருக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை, I want to encourage even the young people to become spiritually sensitive. வாலிபர்களே ஆவிக்குரிய நுட்புணர்வோடு நீங்களும் இருக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Why is this delay? ஏன் இந்த தாமதம், Why is this interruption? ஏன் இந்த தடங்கள்? Is it the Lord doing it? கர்த்தர் இதை செய்கிறாரா, Or is it the devil doing it? இல்லாவிட்டால் பிசாசின் See, கைங்கரியமா? once we become very spiritually sensitive, ஒரு முறை இந்த ஆவிக்குரிய உஷாராய் விழிப்புணர்வோடு வந்து then விட்டால் how we react to such interruptions அப்படிப்பட்ட தடங்களுக்கு நாம் பதிலடி கொடுக்கிற will be விதம் totally different. முற்றிலும் வித்தியாசமாய் இருக்கும். Hallelujah. Hallelujah. We see so many interruptions of characters in the word of God. தேவனுடைய வார்த்தைக்குள் ஏகப்பட்ட தடங்களை சந்தித்த கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். Things will just keep going. காரியங்கள் போயிட்டே இருக்குங்க, Suddenly it will stop. திடீர்னு அப்படியே நின்னுரும். But in the word of God, ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்குள் those characters, they knew why it was happening. அந்த குணாதிசயத்தை உடையவர்கள் ஏன் அப்படி நடக்குதுன்னு So அறிந்திருந்தார்கள். they behaved differently. ஆகவே அவர்கள் வேறு விதமாய் So நடந்தார்கள். we are also going to learn from one such character. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்திலிருந்து இன்னைக்கு நாமும் பாடம் கற்றுக்கொள்ள We're going to போகிறோம். learn from the character called Zerubbabel. செருபாபேல் என்னும் ஒரு கதாபாத்திரத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம். He is found in the book of Ezra. அவர் எஸ்ரா புஸ்தகத்தில் We're இருக்கிறார். going to read a few verses. சில வசனங்களை படிக்க And போகிறோம். we're going to learn some practical aspects from him. அவரிடமிருந்து நடைமுறைக்கு உகந்த சில சிறப்பம்சங்களை கற்றுக்கொள்ள See, போகிறோம். anytime I go into the practical aspects, நான் எப்பொழுது நடைமுறைக்கடுத்த அம்சங்களுக்குள் சென்றாலும் I want to put a disclaimer. அங்கே நான் ஒரு பொறுப்பை துறந்து விடுவது வழக்கம். Lot of the things that I say will be very much to the outside people who don't live in our house. நான் சொல்லக்கூடிய அதிகமான காரியங்கள் எங்கள் வீட்டில் இல்லாத வெளியே இருக்கக்கூடிய ஜனங்களுக்காகவே இருக்கும். See, the laws and rules are very different within family, within parents and children, husband and wife. ஒரு வீட்டுக்குள் குடும்பத்துக்குள் பெற்றோர் கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள் இருக்கிற சட்டத்திட்ட விதிமுறைகள் வேற மாதிரி இருக்குங்க. So every time I share, I don't want to keep on saying this is not for parents, this is
not for children. ஆகவே நான் பேசும்போதெல்லாம் இது பெற்றோர்களுக்கு இல்ல பிள்ளைகளுக்கு இல்லன்னு சொல்ல நான் விரும்பல. Hallelujah. Hallelujah. Are you all with me this morning? எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? Are you all excited to study the word of God? வசனத்தை படிக்க ஆர்வத்தோட இருக்கிறீர்களா? I'll just give you a brief introduction. ஒரு சுருக்கமான அறிமுகம் செய்கிறேன். I shared a deep teaching about the kings during the pandemic. நான் பெருந்தொற்று நாட்களிலே ராஜாக்களை பற்றிய விரிவான விளக்கங்களை I போதித்தேன். don't know how many of you watched it. If not, you can go and take a listen. It's just like historical information from the word of God. எத்தனை பேர் அதை கருத்தோடு கவனித்துள்ள தெரியவில்லை. ஒருவேளை தவற விட்டிருந்தால் தேவனுடைய வார்த்தையின் சரித்திரபூர்வமான ஆதாரங்களை மீண்டும் ஒருமுறை படித்து We பயனடையுங்கள். spoke about the Assyrian Empire, அசீரிய சாம்ராஜ்யத்தை குறித்து how பேசினோம். they were so powerful, அவர்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் but என்றும் because they came against the people of God, தேவ ஜனங்கள் மேல கை வைக்க துணிந்ததினால் just like that, சட்டென்று they vanished. அப்படியே மறைஞ்சிட்டாங்க. I also spoke about the people of the children of Judah and the people of children of Israel. யூதா புத்திரர் ஜனங்களை குறித்தும் இஸ்ரவேல் புத்திரை சார்ந்த ஜனங்களை குறித்தும் கூட நான் பேசி இருக்கிறேன். There is a difference between both the groups, the kingdoms. இரண்டு ராஜ்யங்களுக்கும் இடையே வித்தியாசங்கள் இருக்கின்றன. Because Judah obeyed the word of God, யூதா தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் they survived the capture for almost 136 years. அந்த சிறைபிடிப்பின் கைப்பற்றுதலில் ஏறக்குறைய 136 ஆண்டுகள் தாக்குப்பிடித்து உயிரோடு இருந்தார்கள். So the Israel kingdom was captured. முதலாவது இஸ்ரவேல் ராஜ்யம் தான் கைப்பற்றப்பட்டது. Then after 136 years, the kingdom of Judah was also captured. 136 ஆண்டுகளுக்கு பின்புதான் யூதா ராஜ்யம் சிறைப்பட்டு போனது. So Babylonians come and capture them and take them to Babylon. இந்த முறை பாபிலோனியர்கள் வந்தார்கள், இவர்களை சிறைபிடித்து பாபிலோனுக்கே கொண்டு போய் விட்டார்கள். Daniel was one among them. அவர்களுக்குள் ஒருவர் தானியேல். We read all about that in the book of Daniel. அதையெல்லாம் குறித்து தானியேல் புத்தகத்தில் படிக்கிறோம். So now after 70 years, 70 வருஷங்கள் கடந்த பின்னர் according to the prophecy of Jeremiah in Jeremiah 25, எரேமியா 25 எரேமியா சொன்ன தீர்க்கதரிசனத்தின்படியே அது நடக்கிறது. after 70 years, 70 வருஷங்களுக்கு now பின்பு the people of Israel, they are going to come back to Jerusalem. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு திரும்பி வர போகிறார்கள். They come in 3 groups. 3 குழுக்களாக திரும்பி The வருகிறார்கள். first group along with Zerubbabel, முதல் குழுவினர் செருபாபேலோடு கூட the வந்தார்கள். second group along with Ezra, இரண்டாவது குழுவினர் எஸ்ராவோடு the வந்தார்கள். third group along with Nehemiah. மூன்றாவது குழுவினர் நெகேமியாவோடு கூட வந்தார்கள். So what is Zerubbabel going to do? செருபாபேல் என்ன செய்ய போகிறார்? According to the prophecy in Jeremiah 25, எரேமியா 25 சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்கதரிசனத்தின்படி after 70 years they are going to go and rebuild the temple. 70 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் தேவாலயத்தை So கட்டுவார்கள். let's open Ezra chapter 1 verse number 1. ஆகவே எஸ்ரா முதலாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை We பார்ப்போம். can go to NLT translation. நீங்கள் NLT மொழியாக்கத்துக்கு வாருங்கள். So in the first year of King Cyrus of Persia, the Lord fulfilled the prophecy he had given through Jeremiah. He stirred the heart of Cyrus to put his proclamation in writing and send it throughout the kingdom. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் நிருபங்களை எழுதி அனுப்புகிறான். Hallelujah. Hallelujah. So Cyrus was already prophesied by Isaiah in chapter 44 of Isaiah. ஏற்கனவே ஏசாயா 44 கோரேசை குறித்து தேவன் தீர்க்கதரிசனமாய் முன்னுரைத்து விட்டார். So maybe Daniel, who was in the kingdom, ஒருவேளை அந்த ராஜ்யத்துக்குள் இருந்த தானியேல் might have told Cyrus about the prophecy of Isaiah and Jeremiah. ஏசாயாவும் எரேமியாவும் கோரேசை குறித்து வெளிப்படுத்தின தீர்க்கதரிசனத்தை குறித்து கோரேசிடம் தானியேல் சொல்லி இருக்க வேண்டும். So now he is telling, okay, I need to fulfill this prophecy. ஆகவே இந்த தீர்க்கதரிசனத்தை நான் நிறைவேற்றியாக வேண்டும் என்று கோரேஸ் இப்பொழுது So he is சொல்லுகிறார். sending a proclamation. ஆகவே ஒரு பெரிய பிரகடனத்தை He's அனுப்புகிறார். writing a beautiful, if you can go home and read the first chapter, he's writing all the details that has to happen. என்னென்ன நடக்க வேண்டும் என்பதை மிக அழகுற அவர் கட்டளைகளாய் தொகுத்து வழங்குவது அருமையா இருக்கிறது. வீட்டுக்கு போய் முதல் அதிகாரத்தை படித்து He's பாருங்கள். taking care of all their finances. அவர்களுக்கு தேவையான நிதி உதவி முழுவதையும் வழங்குகிறார். He is giving them all the help. வேண்டிய உதவி ஒத்தாசைகளை கொடுத்தார். It is so fantastic. ரொம்ப பிரமாதமான அனுபவம். So now Zerubbabel is the one who is going to go and execute this. இப்பொழுது இந்த பெரும் திட்டத்தை செயல்படுத்த போகிறவர் செருபாபேலே. Zerubbabel comes from the tribe of from the genealogy of David. செருபாபேல் தாவீதின் வம்சாவளியின் தோன்றல். So when Zerubbabel and Joshua they come,
இப்பொழுது செருபாபேலும் யெசுவாவும் வரும்போது I'm just giving you the introduction so you'll understand it better. சிறப்பாய் புரிந்து கொள்ளும்படி அறிமுகம் தான் கொடுக்கிறேன். So now they're going to come and rebuild the temple. தேவாலயத்தை இவர்கள் மறுபடியும் இப்பொழுது கட்டி எழுப்ப போகிறார்கள். Zerubbabel will be rebuilding the temple. செருபாபேல் தான் தேவனுடைய ஆலயத்தை திரும்பவும் கட்டி எழுப்ப போகிறவர். Ezra will bring back the worship. எஸ்ரா ஆராதனை முறைமைகளை மறுபடியும் ஸ்தாபிப்பார். Nehemiah will build the walls. நெகேமியா அலங்கங்களை கட்டி எழுப்புகிறவர். I'm sure you know all this, but for people who didn't know about it, I just want to give what each person is doing. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிந்திருந்தாலும் ஒவ்வொருவருடைய பிரத்யேக பணி அறியாதவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். Zerubbabel is building the temple. செருபாபேல் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறார். He is a governor. அவர் தேசாதிபதி. Ezra is a scribe. எஸ்ரா வேதபாரகர். He is going to bring back the worship. அவர் ஆராதனை முறைமையை மீண்டும் ஸ்திரப்படுத்த போகிறார். Nehemiah is the one who builds the walls. நெகேமியா அலங்கங்களை கட்டி எழுப்புகிறவர். But for our study, we are going to focus only on Zerubbabel. நம்முடைய தியானத்துக்கு செருபாபேல் மீது மாத்திரம் கவனம் So செலுத்துவோம். let's see, it's a beautiful, but it's a very intensive task to build the temple, rebuild the temple of God. அருமையான பணி என்றாலும் தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பது மிகவும் உக்கிரத்துவம் வாய்ந்த கடுமையான பணியாகும். Because it's just not a house. ஏனென்றால் அது சாதாரண வீடு அல்ல. God is so particular in how things has to be built and in the temple. தேவனுக்கு அடுத்த ஆலயத்தில் எப்படி காரியங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று தேவன் மிகவும் குறிப்பாக இருக்கிறவர். He is very detailed. தேவன் துல்லியமான நுட்ப விவரங்களை When வர்ணிக்கிறவர். we serve God, தேவனுக்கு ஊழியம் when செய்யும் we போது do something for God, தேவனுக்காக ஒரு காரியத்தை செய்யும் we போதெல்லாம் can never do it lightly. அது ஒருபோதும் நம்ம சாதாரணமா செய்யவே கூடாதுங்க. ஏனோ தானோனு பண்ணவே முடியாது. God is so particular. தேவன் மிகவும் குறிப்பானவர். இந்த கலர்னா இந்த கலர் தான், இந்த மெஷர்மெண்ட்னா அந்த மெஷர்மெண்ட் தான். He is so detailed. அவர் ஒவ்வொன்றும் விவரத்திலும் That துல்லியமானவர். is how he created everything. அப்படிதான் எல்லாவற்றையும் உண்டாக்கி He இருக்கிறார். loves to do everything in order. சகலத்தையும் ஒழுங்கிரமாய் செய்வதுதான் அவருக்கு அலாதிப்பிரியம். Zerubbabel knows how difficult it is to rebuild the temple. இடிந்த தேவாலயத்தை திரும்பவும் கட்டி எழுப்புவது எவ்வளவு கடினம் என்று செருபாபேலுக்கு He has to be நன்றாகவே so தெரியும். meticulous, அவர் அதிலே மிகவும் திட்டவட்டமாய் so இருக்க வேண்டும். precise. துல்லியமாய் இருக்க வேண்டும். So but he comes and he's willing to start this job. ஆனாலும் வந்து இந்த திருப்பணியை ஆரம்பிக்க மனதாய் So இருக்கிறார். in chapter 3, மூன்றாம் அதிகாரம் verse number 2, we read, இரண்டாம் வசனத்தில் படிக்கிறோம். Jeshua and Zerubbabel with his family in rebuilding the altar of the God of Israel. They first built the altar of the God of Israel. இஸ்ரவேலின் தேவனுடைய பலிபீடத்தை முதலாவது அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். So they are starting with a different plan. வேறொரு திட்டத்தோடு கூட ஆரம்பிக்கிறார்கள். They're going to build the altar, அவர்கள் பலிபீடத்தை கட்ட போகிறார்கள். and then they're going to do some sacrifices, அதற்கு பின்பு பலி செலுத்த போகிறார்கள். and then they're going to lay the foundation. அதற்கு பின்புதான் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் So போடுவார்கள். as they come to build the altar, இப்படி அவர்கள் பலிபீடம் கட்ட that வரும்போது is the first step they are doing. அதுதான் அவர்கள் எடுத்து வைக்கும் முதல் படி. Now things are going to take a different turn. இப்பொழுது காரியங்கள் வேறே மாதிரி திரும்ப If போகின்றது. you go to verse number 3, மூன்றாம் வசனத்துக்கு வாருங்கள். even though the people were afraid of the local residents, they rebuilt the altar at its old site. ஜனங்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்கள் மேல் ஸ்தாபித்தார்கள். So why they are afraid of the people living there? அங்க இருக்கிற ஜனங்களை குறித்து ஏன் அவர்கள் பயந்தார்கள்? See, when the Babylonians took the people back to Babylon, பாபிலோனியர் இந்த யூதா ராஜ்யத்தை பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போன போது there were some people left behind. அங்கே சிலர் பின் வைக்கப்பட்டிருந்தார்கள். A lot of other people also came, they started to come and live in Jerusalem. அதே நேரம் வேற अनेक ஜனங்கள் வந்து எருசலேமிலே வாழத் தொடங்கி விட்டார்கள். They were overpopulating that place. அவர்கள் அந்த இடம் முழுவதும் பெருகி மக்கள் தொகை அதிகரித்து They இருக்கிறார்கள். were worshipping every different gods. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். We read about Ashurbanipal and Esarhad, and they bring their gods, and those people living there started to worship the different gods. அசூர்பானிபால் தங்கள் தெய்வத்தை கொண்டு வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட்டு வணங்க ஆரம்பிக்கிறார்கள். So now when the Jews come back to Jerusalem, இப்பொழுது யூதர்கள் எருசலேமுக்கு திரும்பி வரும்போது they're just like 45,000 plus around 60,000 people. ஒரு 45,000 60,000 பேர் வந்திருப்பார்கள். They're very minority in number. எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர் தான். Now they are very afraid to rebuild the temple in Jerusalem. எருசலேமிலே மறுபடியும் தேவாலயத்தை கட்டுவதற்கு ரொம்ப பயப்படுகிறார்கள். But they start with the altar. ஆனால் பலிபீடத்திலிருந்து கட்ட They ஆரம்பிக்கிறார்கள். start with the offering. அவர்கள் பலி செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். See, that is a very good strategy. ஒரு நல்ல செயல்திட்ட வியூகங்க அது. I know a lot of people, when you do something new, நிறைய பேர் ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்யும்போது you immediately have a prayer. உடனே ஜெபம் வச்சிருவீங்க. You immediately bring worship into that.
that. உடனே அதற்குள் ஆராதனை கொண்டு வந்து You're விடுகிறீர்கள். building an offering. ஒரு பலி செலுத்துகிறீர்கள். You're building a burnt offering for the Lord. நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலி That செலுத்துகிறீர்கள். brings the protection over that place. அது அந்த இடத்தின் மீது பாதுகாப்பை கொண்டு வந்து That's விடுகிறது. exactly what he is doing. சரியாக அதைதான் இவரும் இங்கே செய்கிறார். Now things are not going to work according to his plan. இவர் திட்டமிட்டபடி காரியங்கள் கைகூடி வரப்போவது இல்லை. He is going to see 3 interruptions. 3 தடங்கல்களை சந்திக்க I'll இருக்கிறார். quickly share those 3 interruptions. அந்த 3 தடங்கல்களையும் துரிதமாய் But I'm சொல்கிறேன். going to mix the practical and the way for that. அதற்கு நடைமுறைக்கு உகந்த வழிகளையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். So as they built the altar, பலிபீடத்தை அவர்கள் கட்டும்போது and then they built the foundations, அதற்கு பின்புதான் அஸ்திபாரம் அமைத்தார்கள். now they're going to make the offerings. இப்பொழுது பலி செலுத்த இருக்கிறார்கள். So as they were doing the sacrifices, அவர்கள் இந்த பலிகளை செலுத்திக் கொண்டிருக்கும் போது in verse number 12 and 13, 12 13 வசனங்களில் it says that many of the older priests, Levites and other leaders who had seen the first temple wept aloud when they saw the new temple's foundation. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் அநேகர் இந்த பிந்தின ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டதை கண்டபொழுது மகா சத்தமிட்டு அழுதார்களாம். But the others, however, were shouting for joy. வேறே அநேகம் பேரோ கம்பீர சத்தமாய் சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். This guy is already scared. இவர் ஏற்கனவே பயந்து He's போயிருக்காரு. come to even though it is his hometown, it is very new. அவருடைய சொந்த ஊர் தாயகமே ஆனாலும் அது முற்றிலும் புதிதான இடம். All different new people. எல்லாருமே புதுமுகங்கள். He's going to do something very spectacular. மிக விசேஷமான ஒன்றை பிரத்யட்சமாய் செய்ய He's போகிறார். already afraid. ஏற்கனவே பயந்து போயிருக்கிறார். But now he does the offering. இப்ப பலி செலுத்துகிற நேரத்தில் So he would have thought the people who came with him தன்னோடு கூட வந்த ஜனங்கள் எல்லாரும் are going to rejoice. கலிகூர போறாங்கன்னு நினைச்சிருப்பாரு. No, they are not all are rejoicing. எல்லாருமே சந்தோஷப்படலங்க. Half of them are rejoicing. பாதி பேர் சந்தோஷமா இருக்காங்க. Half of them are doing some comparison. பாதி பேர் அது அப்படி இது இப்படின்னு ஒப்பிட்டு See, பார்க்கிறார்கள். in life, வாழ்க்கையில் so பாருங்க. the first interruption is comparison. முதல் தடங்கல்களே ஒப்பீடில் தான் வரும். In life, வாழ்க்கையில் when we are doing something, when we are progressing, நாம் எதையாவது செஞ்சு முன்னேறும் போது there will be people who will come and compare things with us. சிலர் வந்து நம்மோடு பல காரியத்தை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். They will come with a critical point of view. அவர்கள் விமர்சிக்கிற எண்ணத்தோடு தான் வருவார்கள். You can never avoid them. அதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. See, the classic thing is there were people who were shouting here. இதிலே தலைசிறந்த காரியம் இங்கே ஆர்ப்பரித்து மகிழ்ந்தோர் There were people இருக்கிறார்கள். at the same time they were weeping here. அதே நேரத்தில் அழுகிற கூட்டமும் If இருந்துச்சு. Zerubbabel can handle the shout and the appreciation, ஒரு பக்கம் தன்னை மெச்சி பாராட்டுகிற ஆரவாரத்தையும் செருபாபேல் கையாள்கிறார். then Zerubbabel also should learn how to accept the critics. அதே நேரத்தில் குற்றப்படுத்தி விமர்சிக்கிறவர்களுடைய கூற்றையும் செருபாபேல் ஏற்று அதையும் சமாளிக்க வேண்டும். Do not run away from critics. குற்றப்படுத்துகிறவர்களை பார்த்தா ஓடிட கூடாது. When people are coming to always critique you, எதுக்கு எடுத்தாலும் உங்களை குற்றப்படுத்தி விமர்சிக்கிறவங்க வரும்போது find fault with you, அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாங்கன்னா as a child of ஒரு God, தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் we should ask the Lord to give us grace to grow above all that. ஆண்டவரே இதெல்லாவற்றுக்கும் மேலெழும்பி வளரும் கிருபையை தாரும் என்று கேட்க வேண்டும். You might see comparison in your own house. உங்க சொந்த வீட்லயே நீங்க ஒப்பிட்டு பார்க்கறது Some people பார்த்திருக்கலாம். will say, oh, what you're cooking is not good. சிலர் சொல்வாங்க நீங்க சமைக்கிறதுலாம் நல்லா இல்லங்க. Oh, that person cooks better. அவங்க எவ்வளவு நல்லா சமைப்பாங்க தெரியுமா? Maybe in your office, ஒருவேளை உங்க அலுவலகத்தில் whatever you're working, நீங்க என்ன வேலை செஞ்சாலும் people might come and say, மக்கள் வந்து சொல்லுவாங்க they won't appreciate உங்களை you, பாராட்டவே மாட்டாங்க. but they will compare someone else and say they did a better job. ஆனா வேறொருவரை சொல்லி இதை விட அவங்க நல்லா செஞ்சாங்கன்னு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. Whether when you're going out for a function, ஏன் ஒரு நிகழ்வுக்கு வெளியே போனாலும் சரி you might meet 100 people. 100 பேரை நீங்க சந்திப்பீங்க. 98 might be saying good things to you. 98 பேர் உங்களுக்கு நல்லதா சொல்லிருப்பாங்க. The other 2 will come and say ஆனா அடுத்த 2 பேர் வருவாங்க. something they'll compare with other people. மற்றவங்களோட எதையாவது ஒப்பிட்டு You பார்த்துருவாங்க. are organizing a function. நீங்க ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு You are செஞ்சீங்க. arranging a wedding in your house உங்க வீட்லயே திருமணம் ஒழுங்கு செய்றீங்க. or some party. அல்லது ஏதோ ஒரு விருந்து வைக்கிறீங்க. You won't expect everybody to come and say, wow, it was good. வர எல்லாரும் ரொம்ப சிறப்பு சூப்பர்னு சொல்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. Some people will come and say, இல்ல சொல்லுவாங்க வந்து they did a better job. இதை விட அவங்க எவ்வளவு நல்லா I செஞ்சிருக்காங்க. have personally heard such comparisons. நான் அப்படிப்பட்ட ஒப்பிட்டு பார்ப்பதை தனிப்பட்ட விதத்தில் கேட்டிருக்கிறேன். I was at a wedding many years ago. எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பு I நான் ஒரு was a திருமணத்தில் teenager. இருந்தேன்.
அப்பொழுது இளம் வாலிப பெண் தான். And the food was fantastic. அங்க உணவு ரொம்ப ருசியா இருந்துச்சு. I really enjoyed it. உண்மையில் ரசிச்சு சாப்பிட்டேன். But when I was on the stage wishing with the couple, ஆனா மணமக்களை வாழ்த்தும்படி மேடையில் வந்தபோது one person comes, ஒருத்தர் வராரு, looks at the couple மணமக்களை பார்த்து, and the mother of the bride அந்த மணப்பெண்ணுடைய அம்மாவை பார்த்து is literally saying, what food did you serve? There was no meat pieces. என்னமா சோறு போட்டீங்க, ஒரு கறி துண்டு கூட இல்லையான்னு சொன்னாரு. I was wondering, why are you coming and telling the party on the stage? இதை ஏங்க விருந்து நடக்கிற மேடையில வந்து சொல்றீங்கன்னு எனக்குள்ள I was a teenager. நான் ஒரு இளம் வாலிப I பெண். was shocked by that behavior. அவங்க நடந்து கொண்ட விதம் என்னை But அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. later I see the world. உலகத்தை இப்படி தான் பார்க்கிறேன். No, when I see the world, உலகத்தை நான் I பார்க்கும்போதெல்லாம் see many people like that. அநேகர் அப்படி இருக்கிறதை We cannot பார்க்கிறேன். be going and correcting everybody. எல்லாரையும் திருத்திக் கொண்டே இருக்க We cannot முடியாது. be going and changing everybody. எல்லாரையும் மாத்திக்கிட்டே போக முடியாதுங்க. No, we have to learn to rise above that. அதுக்கு மேல எழும்ப பழகிக் கொள்ள வேண்டும். That is the only option. அதுதாங்க ஒரே If வாய்ப்பு. you don't know how to rise above that, அதற்கு மேல் எழும்ப வழி தெரியவில்லையா? ask the Lord for grace. ஆண்டவரே கிருபை தாரும் என்று உங்க கேட்போம். கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இதுக்கு கிருபை கேளுங்க. அப்பா என்னை வந்து சும்மா என்னை கம்பேர் பண்ணி நான் பண்ண குற்றத்தெல்லாம் குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல இருந்து நான் மேலே ஏறி ஜெருபாபேல போல இதெல்லாவற்றையும் மறந்துட்டு நான் வாழ்க்கையில கடந்து செல்ல எனக்கு கிருபை தாங்க. Let's ask for grace for such things. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கிருபையை கேட்போம். I want our people to go stronger. நம்முடையவர்கள் பலப்பட்டு வளர வேண்டும். Not be afraid of people who critique. குற்றப்படுத்துகிற பார்த்து பயந்துடவே So கூடாது. now this comparison இப்பொழுது இந்த ஒப்பீடு is causing an interruption in his plan. இவருடைய திட்டத்தில் ஒரு தடங்களை ஏற்படுத்திட்டு. And the second thing, இரண்டாவது விஷயம், quickly let's go to this next chapter. அடுத்த அதிகாரத்துக்கு வருவோமா? In this chapter, இந்த we அதிகாரத்தில் see that now he is going to continue to build. இவர் தொடர்ந்து கட்டதான் போகிறார். But that time the people who lived in that place, ஆனால் அந்த நேரத்தில் அந்த தேசத்தில் குடியிருந்தவர்கள் they are coming and saying, you know what, we will also join with you and we will build with you. அவங்க வந்து சொல்றாங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து நாங்களும் சேர்ந்து கட்டுவோம். This is a beautiful verse. இது ஒரு அருமையான வசனம். I think I will read it first in the Message translation. முதலாவது அதை மெசேஜ் மொழியாக்கத்தில் படித்து விடலாம்னு நினைக்கிறேன். Chapter 4 verse number 3. நான்காம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். Here we see that Zerubbabel is replying to them. இங்கே செருபாபேல் அதற்கு பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். He's saying nothing doing. Building the temple of a God is not the same thing to you as to us. We alone will build the temple of God for Israel. இஸ்ரவேலின் தேவனாயகத்திற்கு நாங்கள் மாத்திரம்தான் ஆலயத்தை கட்டுவோம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறது பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஆகவே இதுல நீங்க கை வைக்க முடியாது என்று மறுத்து விட்டார். The word that he is using there is called nothing doing. அங்க இதுல நீங்க உங்க கை வைக்கவே முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு பாருங்க. He's telling them, no, you have no part in this work. இந்த பணியில் உங்களுக்கு ஒரு பங்கும் இல்லை. Can we have the amplified version please? விரிவாக்க மேத ஒளியாக்கத்தை பாருங்கள். That majority of the people, பெரும்பான்மையான மக்கள் they are trying to come and join with his work. வந்து இந்த பணியில் கரம் கோர்த்து இயங்க முயற்சிக்கிறார்கள். They are interrupting his plan. அவருடைய திட்டத்துக்கு முட்டுக்கட்டையாய் வருகிறார்கள். I call it compromise. இதை நான் சமரச போக்கு The என்பேன். first one was comparison. முதலாவது ஒப்பிட்டு The பார்த்தல், second is called compromise. இரண்டாவது சமரச போக்கு. Can we have the amplified please? விரிவாக்க மொழியாக்கத்தை He பாருங்கள். says, you have nothing to do with us in this building the house to a God. அவர் சொல்கிறார், எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிற பணியில் உங்களுக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை. These are called the Samaritans. இவர்கள் சமாரியர்கள் என்று I will அழைக்கப்படுவார்கள். explain more about it in the next week. அடுத்த வாரம் அதை குறித்து அதிகமாய் So விவரிக்கலாம். these people, they worship all gods. இவர்கள் எல்லா தெய்வத்தையும் வழிபடுகிற கூட்டத்தார். So they are already very mixed people. ஏற்கனவே கலப்பின மக்கள். Now slowly they are trying to come and penetrate among the Jewish people. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா யூத மக்களுக்குள் ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். It is very difficult for Zerubbabel to say no to them. அவர்களுக்கு முடியாது என்று மறுப்பு சொல்வது செருபாபேலுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. Already he was afraid to build the temple there. ஏற்கனவே எங்க தேவாலயத்தை கட்ட பயந்து போய் Now இருக்கிறார். slowly these people are coming to join the project. இப்பொழுது மெதுவா இவர்களும் அந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள வருகிறார்கள். Is he going to compromise and continue the plan? சமரசம் செய்து திட்டத்தை தொடர போகிறாரா? Is he going to look at those people say, oh come on, I need more help, please come and help us? அப்படியா, எனக்கு நிறைய உதவி தேவை, வாங்க வாங்க தயவு செய்து உதவி செய்யுங்கன்னு சொல்ல போறாரா? Or is he going to put his foot down and say, இல்லாவிட்டால் கால் ஊன்றி சொல்ல போகிறாரா? nothing doing, ஒண்ணும் முடியாது.
Nothing doing. இதுக்கு வாய்ப்பே இல்லை. See, once we go to a certain level in our intimacy with God, தேவனோடு இருக்கும் அந்யோன்ய உறவில் ஒரு குறிப்பிட்ட அளவு உயர்ந்து விட்டால் we have to be very cautious whether we compromise or not. சமரச போக்கில் இணங்குகிறோமா இல்லை என்பதை குறித்து அதி ஜாக்கிரதையோடு வாழ See, வேண்டும். sometimes this compromise might become an interruption in the divine plan of God. சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சமரச போக்கு தெய்வீக திட்டங்கள் செயல்படக்கூடாதபடி தடங்களை ஏற்படுத்தும் அபாயம் உண்டு. Yes, you might be a baby Christian. நீங்க குழந்தை கிறிஸ்தவரா இருக்கலாம். You can move with everybody. நீங்க எல்லார்கிட்டயும் பழகலாம். But as you start meditating His word, ஆனால் வசனத்தை தியானிக்க enjoying the fellowship of the Holy Spirit, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியத்தை ரசித்து ருசிக்க, hearing the secrets from God, தேவனிடமிருந்து ரகசியங்களை கேட்க having a deeper communion with God, தேவனோடு ஆழமான உறவில் லயித்திருக்கும் போது your intimacy level goes increasing every day. உங்கள் அந்யோன்ய அளவின் உக்கிரத்துவம் தினந்தோறும் அதிகரிக்கிறது. And we have to be very, very, very cautious whom we spend our time with. அப்படி என்றால் யாரோடு நேரம் செலவிடுகிறோம் என்பது குறித்து அதிஜாக்கிரதை வேண்டும். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி கேட்கவா? Who do you spend a lot of time with? யார் கூட ரொம்ப நேரம் செலவிடுறீங்க? Whether it is in person, அது ஒரு தனி நபரானாலும், in person, அது நேரில் ஒருவரை or whether it சந்தித்தாலும், is over the phone. இல்லாவிட்டால் கைபேசி வாயிலாகவோ. Sometimes some people will say, சில நேரம் சில சொல்லுவாங்க, I don't talk to anybody, sister. யார்கிட்ட நான் பேசுறதா இல்ல சகோதரி. You know, how do you spend your time? அப்படினா உங்க நேரத்தை எப்படி Oh, I செலவிடுறீங்க? have my phone. எனக்கு கைபேசி இருக்குமா? So phone is the one that you spend a lot of time with. ஆகவே கைபேசியோட தான் ரொம்ப நேரம் நீங்க செலவிடுறீங்க. Regardless, எது எப்படி இருந்தாலும் are those people challenge you in your faith? அவர்கள் உங்கள் விசுவாசத்துக்கு சவால் விடுகிறார்களா? Is the person whom you are talking all the time on the phone, எந்நேரமும் கைபேசியில் நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிற அந்த நபர், or the people whom you are meeting in person, அல்லது நீங்கள் நேரில் சந்தித்து பேசுகிற ஒருவர், do they challenge you in your faith? உங்கள் விசுவாசம் வளர அறைகூவல் விடுகிறவர்கள் தானா? If not, you have to slowly reduce your connection. இல்லாவிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொடர்பை குறைச்சிக்கிடுங்க. We can't live a life of compromise. சமரச போக்கின் வாழ்வு வாழ முடியாது. Yes, they will say, oh, let's go to the resto bar. வாங்கங்க அந்த ரெஸ்டோ பார்க்கு போலாம்னு கூப்பிடுவாங்க. Let's hang out for some time. நேரா அங்க போயிட்டு வரலாம் வாங்க. No compromise. சமரசம் இல்லை. No, I have to have an intimacy with my Father. என் பிதாவோடு நான் அந்யோன்யத்தில் லயித்திருக்க வேண்டும். I'm sorry, I cannot hang out with you. இல்லங்க உங்க கூட என்னால சுத்த முடியாது, Oh, மன்னிச்சுக்கிடுங்க. whether it is in your phone, அது உங்க what கைபேசிக்குள்ளானாலும், is that you're constantly watching? எப்போ நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்க? Whether it is your Instagram, அது இன்ஸ்டாகிராம் or பதிவோ, Snapchat, இல்லாவிட்டால் or ஸ்னாப்சாட், YouTube, ஏன் யூடியூபோ, what content are you watching? என்ன பதிவை பாக்குறீங்க? Is it challenging your faith? உங்க விசுவாசத்துக்கு சவால் விடுவதானா? If not, we need to be very conscious. இல்லாவிட்டால் அதிலே ஜாக்கிரதையோடு விழிப்பாய் இருப்போம். Zerubbabel, he could have easily compromised. செருபாபேல் எளிதாய் சமரச போக்கில் இணங்கி He could have இருக்கலாம். finished the work quickly with all such numerous number of people. எண்ணி முடியாத மக்கள் கரங்கோர்க்க வந்த பொழுது சமரச போக்கில் சேர்த்து எளிதில் சீக்கிரத்தில் பணியை முடித்திருந்திருக்க முடியும். But he said no. முடியாது என்று மறுத்து Nothing விட்டார். doing. இது வாய்ப்பே இல்லை. Sorry, you can't join this. மன்னிச்சுக்கொள்ளுங்க, உங்களால இதுக்கு சேர See, முடியாதுங்க. as I was preparing, நான் ஆயத்தம் the பண்ணும்போது Lord put very clearly in my மிக heart. தெளிவாய் என் இதயத்துக்குள் கர்த்தர் வைத்தது. There are some of you here. இங்க சிலர் இருக்கிறீர்கள், God has removed some people away from your life. உங்கள் வாழ்க்கையில் இருந்த சிலரை கர்த்தரே நீக்கி விட்டார். You are wondering, why did they leave my life? ஏன் இவங்க என் வாழ்க்கை விட்டு போனாங்கன்னு நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க. Let go. போகட்டும், விட்டுருங்க. Let go. அது அப்படியே போகட்டும். This is the word I heard. இந்த வார்த்தையை தான் நான் கேட்டேன். Let go. அங்க போகட்டும், விட்டு விடுங்கள். God is removing people. தேவன் ஆட்களை நீக்குகிறார். You don't go and call and pull them back in. அவங்களை நீங்களே போய் திரும்ப கூட்டி எடுத்துட்டு வந்து ஒட்ட வச்சுக்காதீங்க. Let go. அது போகட்டும், See, விட்டுருங்க. even in the coming week of the quiet time, நம் அமைதி நேரத்தின் வரும் I வாரத்திலும் am mentioning this let go every day. ஒவ்வொரு நாளும் போகட்டும் விடுங்கள் என்பதை நான் குறிப்பிடுகிறேன். This coming week I'm talking about a topic. வரப்போகிற வாரம் ஒரு தலைப்பில் பேச போகிறேன். When your goodness is forgotten. உங்களுடைய நன்மை மறக்கப்படுகையில். People receive good things from you, உங்க கையில எவ்வளவு நன்மை பெற்றிருப்பாங்க, then they completely forget about you. ஆனா அந்த நன்மையை முற்றிலும் மறந்திருப்பாங்க. Have you been through that? அதெல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? As a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாய் how do we live through those situations? அந்த சூழ்நிலையில் கூட எப்படிங்க நம்ம இருக்க So முடியும்? we will be discussing practically from the characters of the Bible. வேதாகம கதாபாத்திரங்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் But நடைமுறையை one thing I பார்ப்போம். want to tell, ஒன்றை மட்டும் சொல்லுவேன், let go. போகட்டும், விடுங்க. Let go. அது போகட்டும், விட்டுருங்க. God has removed some people from your life. தேவனே சிலர் உங்கள் வாழ்க்கையை விட்டு பிடுங்கி எறிந்திருக்கிறார். If some clients have gone away from you, ஏதோ சில வாடிக்கையாளர்களை விட்டு போயிட்டாங்களா? or somebody in your workplace, இல்லாவிட்டால் வேலை ஸ்தலத்தில் யாராவது உங்களை விட்டு விலகிட்டார்களா? let go. போகட்டும், விட்டுருங்க. Again, this is not for family, father, children, husband, wife. நல்ல கவனிங்க, இது அப்பா அம்மா கணவர் மனைவி பிள்ளைகளுக்குள்ள உறவு பத்தி சொல்லவே I'm இல்லை. talking about outside the house. குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் வெளி உறவுகளை குறித்து சொல்லுகிறேன். Zerubbabel is very, very connected with
with the Spirit of God. செருபாபேல் தேவ ஆவியானவரோடு மிகவும் உறவில் He இணைந்திருந்தார். says, no compromise. சமரசம் செய்ய முடியாது I am not going to allow you to do this. நீங்க இதை செய்ய விட மாட்டீங்க. See, when I was reading this, இதை நான் when படிக்கும்போது I read different translations, வெவ்வேறு மொழியாக்கங்களை படித்தபோது with what audacity is Zerubbabel saying, no, you cannot build with us? எந்த தைரியத்தில் இவ்வளவு துணிவா எங்களோட நீங்க சேர்ந்து செய்ய முடியாதுன்னு செருபாபேல் சொல்லுகிறார். Those people are powerful people. அவர்கள் சக்தி வாய்ந்த மக்கள். Zerubbabel and these men have just moved back to Jerusalem. செருபாபேலும் அவருடைய ஆட்களும் இப்பதான் பாபிலோன் எருசலேமுக்கு They திரும்பி don't have வந்திருக்காங்க. influence. இவங்க செல்வாக்கு இல்லாதவர்கள். They don't know people. அவர்களுக்கு அங்க ஆட்களையும் தெரியாது. They don't know anything. ஒண்ணும் தெரியாதவங்க. He should have got their help. அவங்க உதவியை அவர் பெற்றிருந்திருக்கணும். But he didn't want to compromise. ஆனால் சமரசம் செய்ய அவருக்கு மனசு இல்லைங்க. But one thing the Lord put in my heart, ஒன்றை என் இருதயத்துக்குள் கர்த்தர் வைத்தார். that in the Bible, வேதாகமத்தில் we read many times பல முறை படிக்கிறோம். that Jesus and other people of God இயேசுவானவரும் மற்ற தேவ ஜனங்களும் have said no in a lot of situations. எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே பலருக்கு முடியாது என்று மறுத்தார்கள். See, because when I was growing up, நான் வளர்ந்து வந்த நாட்களில் that teaching those days where you should never say no. அந்த நாட்களிலே யாருக்கும் முடியாதுன்னு மறுப்பு சொல்லக்கூடாது என்ற போதனை தான் Somebody கேட்டோம். asks you something, யாராவது எதையாவது கேக்குறாங்களா? whether you can or you cannot, உங்களால முடியுதோ முடியலையோ you should never say no. ஒரு நாளும் முடியாதுன்னு You should சொல்லக்கூடாது. always say yes. எப்பவுமே சரின்னு தான் சொல்லணும். And I have done that நான் அப்படி செஞ்சிருக்கிறேன். with great difficulty. மிகுந்த கஷ்டத்தோடு தான். I will be very tired. ரொம்ப களைத்திருப்பேன். And somebody will say something, let's do this. அந்த நேரம் யாராவது இதை செய்வோம் வாங்கன்னு I கூப்பிடுவாங்க. can't say no. முடியாதுன்னு சொல்ல முடியாது. And I will say yes. சரின்னு சொல்லிடுவேன். How many of you have done that? எத்தனை பேர் அப்படி செஞ்சிருக்கீங்க? Just because you think saying no is not Christ-like, முடியாது என்று மறுப்பு தெரிவிப்பது கிறிஸ்துவை போன்ற சுபாவம் இல்லை நீங்க நினைக்கிறதுனால, because அந்த டைம்ல அப்படி சொல்லிட்டாங்க. நோன்னு சொன்னா கிறிஸ்துவ போல இல்ல, கிறிஸ்து எல்லாத்துக்கும் ஆமா சொன்னாரு, என்ன யாரு கேட்டாலும் நமக்கு முடியுதோ முடியலையோ இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஐ திங்க் எத்தனை பேர் அந்த டைம்ல வாழ்ந்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேருக்கு அந்த பிரச்சனை இருந்ததுன்னு தெரியல. ஐ வென்ட் த்ரூ தட் ப்ராப்ளம் அ லாட். நான் அந்த பிரச்சனை நிறைய சந்திச்சிருக்கிறேன். And Pastor Caleb, after I got married, நான் பாஸ்டர் காலேப் அவர்களை திருமணம் செய்த பின்பு Pastor Caleb will say, why did you say yes when you couldn't do it? அம்மா உன்னால செய்ய முடியாதுன்னு இருக்கும் பொழுது ஏன் அதற்கு சம்மதித்தாய் என்று ஐயா கேட்டார். I heard about a young girl ஒரு வாலிப பெண்ணை குறித்து very கேள்விப்பட்டேன். recently. சமீபத்தில் தான். She says she's handling 18 clients. 18 வாடிக்கையாளர்களை அவர்கள் கையாள்கிறதாக Whereas சொன்னார்கள். all our team members are only handling 5 clients. வேற அதே நேரத்தில் குழுவினர் எல்லாருக்குமே 5 வாடிக்கையாளர்கள் தான் இருக்காங்களாம். So we asked her, why you are handling 18? ஏமா 18 பேரை நீங்க சமாளிக்கிறீங்கன்னு கேட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிளையன்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க, எனக்கு நோ சொல்ல தெரியல, அதனால எல்லாத்தையும் நாம வாங்கி போட்டுக்கிட்டேன். See, sometimes we don't know whether it is okay to say no. சில நேரங்களிலே முடியாதுன்னு சொல்வது சரிதானான்னு கூட நமக்கு If தெரியறது you are இல்ல. a person struggling like that, அப்படி கஷ்டப்படுற ஒருவரா நீங்க இருந்தீங்கன்னா what pastor told me to do, I'm telling you to do. என்ன செய்ய முடியும் பாஸ்டர் யார் சொன்னாலும் உங்களுக்கு சொல்றேன். Read from the Gospels, சுவிசேஷங்களில் படிக்கிறோம். just the 4 Gospels, 4 சுவிசேஷங்கள் மட்டும். and take notes of when all Jesus said no. எப்பெல்லாம் இயேசு முடியாது இல்லை என்று மறுத்தார் என்று Just குறிப்பிடுங்கள். write the verses. அந்த வசனத்தை மட்டும் எழுதி Then the கொள்ளுங்கள். Lord will deliver you. அப்புறம் கர்த்தர் உங்களை That's what I விடுவிப்பார். did. அதேதான் நானும் So செய்தேன். here in Zerubbabel's life, இங்க செருபாபேலுடைய வாழ்க்கையில் such big group, they are coming and offering help. பெரிய கூட்டத்தார் வந்து உதவிக்கர நீட்றாங்க. Zerubbabel is saying, செருபாபேல் சொல்றாரு, no, முடியாதுங்க, I don't need your help. உங்க உதவி எனக்கு வேண்டாம். You cannot build this. நீங்க இத கட்ட முடியாது. This was only instructed by Cyrus for us to build. கோரேஸ் ராஜா எங்களை மட்டும் தான் கட்ட சொல்லி இருக்கிறார். So nothing doing. ஆகவே உங்களுக்கு இங்க வாய்ப்பே இல்லை. Again, this is not between father and son, between parents and children. மறுபடியும் இந்த முடியாதுன்ற மறுப்பு அப்பா அம்மா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையே கிடையவே கிடையாது. அப்பா அம்மா ஒரு உதவி கேட்டா பிள்ளைங்களுக்கு முடியுதோ முடியலையோ பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஐ மேக்கிங் இட் as disclaimer. This is again not within family. குடும்பத்துக்குள் இப்படி முடியாது வேண்டாம்னு சொல்லக்கூடாதுங்க. So outside family, அது குடும்பத்துக்கு வெளியே your தான். work, உங்க வேலை, wherever people are asking you something, எங்கெல்லாம் வெளியாட்கள் உங்களை ஏதாவது செய்ய சொல்லி கேக்குறாங்களோ don't be அங்கதான். afraid. பயப்படக்கூடாது. Go to the word of God. வசனத்துக்கு போங்க. Learn the word of God. வசனத்தை கற்று I தேருங்க. don't know who taught something wrong like that. அப்படி யார் தான் தப்பா போதிச்சாங்கன்னு தெரியல Let's எனக்கு. go back to the word now. வசனத்துக்கு இப்ப திரும்பி போயிருவோமே. Let's live a victorious வெற்றி life. சிறக்கும் வாழ்வு வாழ்வோம். Hallelujah. Amen. Quickly, the third interruption. மூன்றாவது தடங்களை சீக்கிரமாய் பாருங்கள். Now everything is going so beautifully. எல்லாம் அழகுற நேர்த்தியாய் He is நடந்தேறுகிறது. very happy. சந்தோஷமா He is doing இருக்கிறார். all the work by himself. எல்லாம் தானே செய்கிறார். But 3 people are coming. ஆனா 3 பேர் வராங்க. They are coming to complain about his work. அவருடைய வேலையை பத்தி குறை சொல்ல வராங்க. In verse number 12, 12ஆம் வசனத்தில் Bishlam, பிஸ்லாம், Mithrath
and Tabeel. In verse number 13, 13ஆம் வசனத்தில் பாருங்கள். now they are going and complaining about all these people. இவர்கள் எல்லாம் இவரை பத்தி குறை சொல்ல போறாங்க. They are going to write a letter. ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். They are going to tell the king what wrong they are doing. இவங்க என்ன தப்பு செய்கிறார்கள் என்று ராஜாவுக்கு சொல்ல In போறாங்க. verse number 7, their names are written. 7ஆம் வசனத்தில் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Now they are going to write a letter itself. இப்போ கடிதமே எழுத போறாங்க. They are going to write a letter to the king. புகார் கடிதம் ராஜாவுக்கு எழுதுவாங்க. Complaining about Zerubbabel. செருபாபேலை குறித்து புகார் மனு Taking கொடுக்கறாங்க. this complaint to a higher official. மேல் உயர் அதிகாரிக்கு ஒரு குறை They are சொல்லுகிறார்கள். asking the king, can you go and please search where this decree was given? ராஜாவே எங்கே இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டது போய் சோதிச்சு பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. Oh, the king, they are going to confuse the king now. ராஜாவே இப்போ குழப்ப போறாங்க. Verse number 14 it says, 14ஆம் வசனம் சொல்லுது, since we are your loyal subjects and do not want to see the king dishonored in this way. இப்போதும் நாங்கள் அரண்மனை உப்பு தின்கிறபடியினால் ராஜாவுக்கு குறை வர பார்த்திருக்கிறது எங்களுக்கு அடாத காரியம். The next verse he says, we suggest that a search be made. ஆகவே ஒரு பெரிய காரியத்தை விசாரிக்கும்படி நாங்கள் எழுதுகிறோம். They are going and complaining about Zerubbabel. செருபாபேலை குறித்து குற்றம் புகார் How சொல்லுகிறார்கள். many of you have faced complaints? எத்தனை பேர் குறை சொல்றத சந்திச்சிருக்கீங்க? Some people just keep talking bad about you. சிலர் எப்பவுமே உங்களை பத்தி தப்பு தப்பா தான் பேசுவாங்க. Even before you can go and defend. நீங்க உங்கள் நியாயத்தை வைக்கும் முன்பதாகவே Even before you can go and explain. நீங்க போய் விளக்கணும்ன்ற அவசியம் They இல்லை. are so fast in talking about bad about you. உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறது ரொம்ப வேகமா இருப்பாங்க அவங்க. And those people, they know exactly where to go and tell the complaint. சரியா யார்கிட்ட புகார் கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். They know who is the gossip person. யார் அவதூறை வேகமாய் பரப்புவாங்கன்னு அவங்களுக்கு If they தெரியும். go and tell that one person அந்த ஒரு ஆள் கிட்ட சொல்லிட்டா போதும், something negative, எதிர்மறையான ஒண்ணு immediately it will spread to everybody. உடனே அது ஊரெல்லாம் காட்டுத்தீயாய் பரவி How விடும். can you go on defending yourselves to everybody? எல்லார்கிட்டயும் போய் இல்லங்க நான் செய்யலன்னு எப்படி சொல்ல No, முடியும்? I am innocent. நான் How many அப்பாவி. people can you go and say that you're innocent? எத்தனை பேர்கிட்ட தான் போய் நீங்க அப்பாவி நிரபராதின்னு சொல்ல முடியும்? Among your relatives, சொந்த பந்த they உறவுகளுக்கு go and tell something bad about you. உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லிடுவாங்க. Something you did, நீங்க செஞ்ச ஏதோ ஒண்ணு, something you didn't do, நீங்க செய்யாத ஒண்ணு சொல்லுவாங்க. something you did half. நீங்க பாதி செஞ்ச ஒண்ணு, It doesn't matter. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. Some time ago I spoke about in the quiet time about jealousy. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு நான் அமைதி நேரத்தில் பொறாமை குறித்து பேசினேன். How the jealous people they behave. பொறாமைவாதிகள் எப்படி நடப்பாங்கன்னு This சொல்றேன். is how they behave. அவங்க இப்படி தான் நடந்து கொள்வார்கள். Here all these people, இங்க இந்த எல்லா ஜனங்களும் they பாருங்கள், saw the progress of Zerubbabel செருபாபேலுடைய வளர்ச்சியை பார்த்தார்கள். and they were jealous of him. உடனே அவர் மேல பொறாமை Building வந்துச்சு. a temple of God in Jerusalem. எருசலேமில் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவது Not என்பது only was it very prophetic, அது தீர்க்க தரிசனமானது மட்டுமல்ல, it is also very powerful. அது வல்லமை நிறைந்த ஒரு And காரியம் they கூட. didn't want Zerubbabel to take the glory. செருபாபேலுக்கு பேர் புகழ் வர அவங்க விரும்பல. So they were going and complaining. அதனால செருபாபேல் மேல் புகார் My dear கொடுக்கறாங்க. wonderful friends, எனக்கு அன்பானவர்களே, when what you are doing நீங்க என்ன செய்கிறீர்களோ is so much aligned with the purpose of அது God, தேவனுடைய நோக்கத்தோடு அதிகமாக is இசைந்திருக்கையில் so much aligned to bring glory to God, தேவனுக்கு மகிமைப்படுத்துவதுதான் அது முதலிடம் இருந்தால் the devil will instigate some people யாரையாவது பிசாசு தூண்டி விட்டுருமா? to come and disturb your peace, உங்க சமாதானத்தை கெடுக்க to வைப்பான். go and talk bad about you, உங்களை பத்தி தவறாய் பேச வைப்பான். complain about your good name. உங்க நல்ல பேரை கெடுக்க I பாப்பான். want to challenge you. சவால் விடட்டுமா? Just stay there. அங்கேயே இருங்க. Just relax there. அங்கே ஓய்ந்து Because in the coming weeks, வருகிற we வாரங்களில் are going to see how God exalts Zerubbabel. செருபாபேலை தேவன் எப்படி மேன்மைப்படுத்துகிறார் Maybe என்று பார்ப்போம். that day, அந்த நாளிலே Zerubbabel could not have known what to do. என்ன செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு வேணால் They didn't செருபாபேலுக்கு have தெரியாமல் WhatsApp that day. இருந்திருக்கலாம். They didn't have WhatsApp that day. அந்நாளிலே வாட்ஸ்அப் இல்லைங்க, They didn't have phone call. தொலைபேசி அழைப்புகள் இல்லை. Zerubbabel did not even know that a letter was sent. தனக்கு எதிராக ஒரு புகார் கடிதம் எழுதப்பட்டது கூட செருபாபேலுக்கு தெரியாது. But Zerubbabel trusted in his God. ஆனால் செருபாபேல் தன் தேவனை நம்பி இருந்தார். Even today, இன்றைக்கும் கூட don't worry about your reputation. உங்க நற்பெயரை பத்தி The கவலைப்படாதீங்க. people who really need to have your good name in them, உண்மையிலேயே உங்கள் நற்பெயரை தங்களுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியவர்கள் யாரோ they will believe in you. அவங்க உங்களை நம்புவாங்க. No matter how bad people might talk about you. எவ்வளவுக்கு தான் உங்களை குறித்து மக்கள் கேடாய் Yes, there might பேசினாலும் be some flaky people. சிலர் இப்படி கிறுக்கர்கள் இருப்பார்கள். There might be people who will believe everything. எல்லாத்தையும் நம்புற கூட்டம் இருக்குங்க. But the people whom God has placed for you to connect, ஆனால் யாரோடு நீங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறவர்களோ they will trust in you. உங்களை நம்புவார்கள். They will believe in you. உங்க மேல நம்பிக்கை Your வைப்பாங்க. name can
never be shaken. உங்க பேர் ஒரு நாள் உங்ககிட்ட கெடாது. Hallelujah. Hallelujah. What did Zerubbabel do? செருபாபேல் என்ன செய்தார்? The last verse of chapter 4. 4ஆம் So அதிகாரத்தின் the work கடைசி of the temple of God in Jerusalem had stopped. எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு And it remained standstill. அப்படியே நின்றுச்சுங்க. The Lord wanted to bring an interruption. கர்த்தர் இங்கே ஒரு தடங்களை கொண்டு வர விரும்பினார். God could have easily made it possible. மிக எளிதாய் கர்த்தர் அதை கைகூடி வர It's பண்ணிருக்க such a முடியும். simple thing for the Lord. ஆண்டவருக்கு அது அவ்வளவு சாதாரணமான விஷயம். But he knew. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். No, the people have to be, something has to happen in the people. ஜனங்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்தாக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். More blessings has to come to Zerubbabel. அதிக ஆசீர்வாதங்கள் செருபாபேலுக்கு வர வேண்டும் என்பது தீர்மானம். What Cyrus gave was not enough. கோரேஸ் கொடுத்தது மட்டும் போதாதே. Something more Darius has to give. இன்னும் அதிகம் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. More things have to be established. அதிகமான காரியங்கள் அங்கே ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். Yes, it cannot continue right now. ஆம், இப்போதைக்கு இப்படி படி தொடர முடியாது. When God stops something, தேவன் ஏதாகிலும் ஒன்றை நிறுத்தும்போது God is able to start it again. மறுபடியும் அதை ஆரம்பித்து வைக்க தேவன் வல்லவராய் Let me repeat இருக்கிறார். it again. திரும்ப சொல்றேன். When God stops something, ஒரு காரியத்தை தேவன் தடுத்து நிறுத்தும்போது He is able to start it again in a beautiful way. மிகவும் அழகான விதமாய் மறுபடியும் அதை ஆரம்பித்து வைக்க அவர் When வல்லவராய் God இருக்கிறார். restarts it, தேவன் திரும்ப அதை it's ஆரம்பிக்கும் going போது to be more spectacular. அது இன்னும் When பிரத்யட்சமாய் God restarts it, தேவன் அதை திரும்பவும் ஆரம்பிக்கும் it's going போது to be more glorious. அது மிகவும் மகிமையுள்ளதாய் When இருக்கும். God restarts it, தேவன் அதை திரும்ப you ஆரம்பிக்கும் are போது going to be more equipped. நீங்கள் அதிக தகுதி நிலை You are உள்ளவராய் going to be more இருப்பீர்கள். stronger. அதிக பலமுள்ளவராய் You இருப்பீர்கள். are going to enjoy the presence of God. தேவ சமூகத்தை அனுபவித்து மகிழ்வீர்கள். Sometimes in life, வாழ்வில் சில நேரங்களில் when we go through divine interruptions, தெய்வீகமான தடங்கல்களை சந்திக்கும் போது hallelujah, ஹல்லேலூயா, let's rejoice in the Lord. கர்த்தருக்குள் களிகூருவோம். Let's say, yes Lord, you know my plans. ஆம் ஆண்டவரே, என் திட்டங்கள் உங்களுக்கு தெரியும்னு You சொல்லுவோம். know all the timing. எல்லா நேரங்களும் உமக்கு தெரியும். Everything is safe in your hands. சகலம் உம்முடைய திருக்கரத்துக்குள் பத்திரமாக இருக்கிறது. Hallelujah. How many of you have gone through some interruption? எத்தனை பேர் சில தடங்கல்களை Whether it is in சந்தித்திருக்கிறீர்கள்? your life, அது உங்க வாழ்க்கையிலானாலும், in your career, உங்கள் எதிர்கால in your பயணத்திலானாலும், marriage, ஏன் உங்கள் in your திருமணத்திலானாலும், health, உங்கள் ஆரோக்கியத்திலோ some progress is stopped. ஏதோ ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி I want to தடுக்கப்பட்டிருக்கிறது. encourage you today. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். If the Lord had stopped it, கர்த்தர் அதை நிறுத்தி He is இருப்பாரானால் able to start it. அவர் அதை ஆரம்பிக்க வல்லவராய் right இருக்கிறார். time. சரியான நேரத்தில், In His time, அவர் நேரத்தில் He makes all things beautiful. சகலத்தையும் அழகுற We're just going செய்கிறார். to sing this song. இந்த பாடலை பாட If you have போகிறோம். gone through some stop, ஏதாவது நிறுத்தங்களை some சந்தித்திருந்தால், interruptions, ஏதோ தடங்கள் வந்திருந்தால், it's because of God has stopped it. தேவன் அதை நிறுத்தினபடியால், To remove some people away, சிலரை அகற்றும்படியாக, to clear some things, சிலரை to தெளிவுபடுத்தும்படி, make way for new blessings to flow, புதிய ஆசீர்வாதங்கள் பாய வழி ஆயத்தம் just பண்ணும்படியாக, like Zerubbabel. செருபாபேலைப் போலவே I'm going to stop it. நான் நிறுத்துகிறேன். I'm going to wait for Him to open it. நான் அவரே திறக்கும்படி காத்திருப்பேன். Hallelujah. Hallelujah. Shall we close our eyes? கண்களை மூடுவோமா? Can we just stand up for a minute? Just we're going to sing this song and finish. ஒரே ஒரு நிமிடம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி Lord, I முடிப்போம். surrender, Lord. அடிபணிகிறேன் ஐயா. அவர் நேரத்தில் அழகுற வணங்கிறார். In His time. ஒப்பு கொடுப்போமா? In His time, Lord. Shall we lift up our hands? Lord, I surrender, Lord. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. I trust in your timing, Lord. உம்முடைய நேரத்தை நம்புகிறேன். Lord, show me, Lord. காண்பியும் ஆண்டவரே. Every day, as you're teaching me your way, I surrender, Lord. அடிபணிகிறோம். I surrender, Lord. Strengthen every hand. ஒவ்வொரு கரத்தையும் பலப்படுத்தும் ஐயா. Strengthen every hand. ஒவ்வொரு கரத்தையும் பலப்படுத்தும். Encourage every hand. ஒவ்வொரு கரத்தையும் தைரியப்படுத்தும். Remove the pain. நீக்கும். Remove the pain. வலிகளை நீக்கிவிடும். அவர் நேரத்தில் remove the confusion, Lord. குழப்பங்களை அகற்றிவிடும் Fill them ஆண்டவரே. with joy. சந்தோஷத்தால் நிரப்பும். Fill them with peace. சமாதானத்தால் ஆட்கொள்ளும். Oh, fill them with your strength, Lord. பலனானவர்களை நிரப்பும் ஆண்டவரே. தேவ காண்பையும் அன்றாடம் சொல்வதெல்லாம். Oh, thank you, Father God.
you, Lord. Thank you, Master. Thank you, Father. Thank you, Jesus. Last week before the men's retreat, கடந்த வாரம் the Lord showed me a beautiful vision. ஒரு அருமையான தரிசனத்தை கர்த்தருக்கு There were காண்பித்தார். such big, beautiful buildings. மிக 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 அருமையான கட்டடங்கள், Everything was already prepared and done. எல்லாமே ஆயத்தப்பட்டு பணி முடிந்த நிலையில் இருந்தது. But the people who used to be there, ஆனா வழக்கமாக அங்க இருக்கக்கூடியவர்கள், who worked hard for that, அதற்காக கடினமாய் உழைத்தவர்கள், they had to leave that place and go. அவர்கள் அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே போக வேண்டியதாயிருச்சு. The Lord is charging His people கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பொறுப்பை கொடுத்து to go and occupy those அந்த places. கட்டடங்களை எல்லாம் போய் குடியேறும்படி The சொல்லுகிறார். Lord showed me many people அநேகரை கர்த்தருக்கு காண்பித்தார். occupying new buildings. புதிய புதிய கட்டடங்களில் குடியேறுகிறீர்கள். Many people, அநேகர் they were sitting in new offices, புதிய அலுவலகங்களில் அமர்ந்திருக்கிறீர்கள். unimaginable offices, கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத அலுவலகங்களில், unimaginable planning. கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத திட்டங்கள், Everything was already planned and designed சகலமும் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு முடிந்து விட்டது. by someone else. வேறு யாரோ செஞ்சிருக்காங்க. But now, ஆனா இப்போ just like Heshbon, எஸ்போனை போலவே, which was taken from the Amorites, எமோரியர்கள் கையிலிருந்து கைப்பற்றப்பட்டது a போல் beautiful city. அருமையான பட்டணம். Later Moses goes and easily grabs it. பிற்பாடு மோசே போய் எளிதாய் அதை கையகப்படுத்தி The Lord கொண்டார். showed many people அநேகரை கர்த்தருக்கு who காண்பித்தார். go and occupy those buildings. நீங்கள் போய் அந்த அழகான கட்டடங்களில் My குடியேறுவீர்கள். dear wonderful brother, sister, என் அன்பு சகோதர சகோதரியே, does not matter how old you are. நீங்க என்ன வயசா இருந்தாலும் பரவாயில்லைங்க. Are you ready to partner with the Lord? கர்த்தரோடு கரம் கோர்க்க ஆயத்தமா? Are you ready to work with the Lord today? இன்றைக்கும் கர்த்தரோடு சேர்ந்து காரியத்தை நடப்பிக்க நீங்கள் Because தயாரா? He has great plans for you. அவர் உங்களுக்கு என்று அபார திட்டங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Lord, we pray for peace in every home. எல்லா வீடுகளுக்குள்ளும் சமாதானம் உண்டாக ஜெபிக்கிறோம். Peace in every home. எல்லா வீடுகளுக்குள்ளும் I declare unity in every home. எல்லா வீடுகளுக்குள்ளும் ஒருமன ஐக்கியத்தை கட்டளையிடுகிறேன். Every disunity, எல்லா ஐக்கிய கேடுகளும், every hard feelings, எல்லா கஷ்ட கடின உணர்வுகளும், every unforgiveness, மன்னிக்க முடியாத தன்மைகள் எல்லாம் Lord, I remove it from every home. எல்லா வீடுகளை விட்டு வேரோடு பிடுங்கி எறிகிறேன். Fill every home with ஒவ்வொரு joy. வீட்டையும் சந்தோஷத்தால் நிரப்பும். Sickness, வியாதியை leave the people of God. தேவ ஜனங்களை விட்டு விலகு. Weakness, பலவீனமே leave the people of தேவ God. ஜனங்களை விட்டு நீங்கி போ. Let your anointing come in every home. உம்முடைய அபிஷேகம் வீடுகளுக்குள் எல்லாம் Every இறங்கட்டும். little child, ஒவ்வொரு சிறு every பிள்ளைக்கும், grown up ஒவ்வொரு adult வளர்ந்த பெரியவரும் will walk in complete health and healing. பூரண சுக ஆரோக்கியத்தோடு நடைபோடுவார்கள். Bless the water, தண்ணீரை bless the ஆசீர்வதியும், food. உணவை ஆசீர்வதியும். Lord, we cover every person எல்லாரையும் மூடுகிறோம். with your precious blood. வெளியேறப்பட்ட இரத்தத்தால் Lord, show மறைக்கிறோம். me every day. Lastly, கரங்களை உயர்த்தி கொள்ளலாமா? As you're teaching me, teaching me your way, that you do just what you say in your ஒவ்வொரு நாளும் கற்றுத்தாரும் நீ சொல்வதெல்லாம் Shall we all clap our hands and give God the glory? கரங்களை தட்டி Oh, தேவனுக்கு thank you for this beautiful month, Lord. கருணையான மாதத்துக்கு God நன்றி. bless everything we do, Lord. நாங்கள் செய்யும் எல்லாம் Our income, our expenditure, எங்கள் வருமானம், our செலவுகள், going out, our coming in, எங்கள் போக்குவரத்து, all our எங்கள் transactions, கொடுக்கல் வாங்கல், all our acquaintances, எங்களுடைய பழகுதல் all எல்லாம், our meetings, all our appointments, எங்கள் நியமனங்கள் all எல்லாம், our travels, எங்கள் பயணங்கள் be எல்லாம் sanctified, be பரிசுத்தமாக்கப்படட்டும். anointed. அபிஷேகம் Give you all the glory. மகிமை எல்லாம் In உமக்கே. Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen and amen.